सरश्च महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। நற்பலவாரியர் நற்கலை நாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கனாரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்களுடைய குரு பரம்பரைக்கு தனி இடமும் ஏற்றங்கள் பலவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆச்சாரிய குரு பரம்பரையை ஒருவன் அவசியமாக தெரிந்து கொண்டு அவர்களிடத்திலே நன்றி உணர்வு மிக்கவனாய் அனவரதமும் அவர்களையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். என ஆச்சாரியர்கள் திருவவதரித்தது நம்மவர்களுடைய நன்மையின் பொருட்டு, நம்மை கொண்டு போய் வைகுண்டத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆச்சாரியர்கள் அவதரித்தார்கள். அதனாலே அவர்களிடத்திலே நன்றி உணர்வோடும் வணக்கத்தோடும் இருப்பதுங்கிறது நமக்கு இன்றி அமையாதது. நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் பிரதமாச்சாரியனாக பகவான் விளங்குகிறான். ஏன்னா அவர்தான் அஷ்டாட்சர மகாமந்திரத்தை பதரிகாசிரமத்திலே வெளியிட்டார். அவர்தான் ஸ்ரீ விஷ்ணு லோகத்தில் துவய மந்திரத்தை பிராட்டிக்கு சொன்னார். அதே போல திருத்தேர்த்தட்டிலே அர்ஜுனனுக்கு சரம மந்திரத்தை சரம ஸ்லோகத்தை கண்ணனாகவிருந்து அருளி செய்தான். இதுக்கெல்லாம் மேலே பெரிய பெருமாள் திருவரங்கத்திலே பெரிய பிராட்டியாருக்கு இந்த 3 மந்திரங்களையும் ஏக காலத்திலே அருளி செய்தார்னு பார்த்தோம். அதனால் சம்பிரதாயத்திலே பிரதம ஆச்சாரியன்னு சொன்னால் அப்பெருமை பெரிய பெருமாளுக்குத்தான் உண்டு. ஆச்சாரிய ஸ்தானம் அடுத்து வகிப்பவளாக பெரிய பிராட்டியார் விளங்குகிறாள். அவளுக்கு பெரிய பெருமாளிடத்திலே உபதேசம் ஆயிற்று. அவள் சேனை முதன்மையாருக்கு அந்த மந்திரங்களை உபதேசித்தாள். சேனை முதன்மையாருங்கிறவர் பகவானுடைய அணுக்க தொண்டர், அவர்தான் பிரதானர். அவருக்கு சேஷாசனர்னு ஒரு திருநாமம் உண்டு. சேஷாசனர்னா என்ன அர்த்தம்னால், பகவான் அமுது செய்த பிற்பாடு அந்த கலயத்திலே மிச்சம் இருப்பதை அந்த சேஷ பிரசாதத்தை அசனம் பண்ணுகிறவர் சாப்பிடுகிறவர்ங்கிறது பொருள். பகவான் உண்டு மிகுந்த பிரசாதத்தை அதை தாம் புஜிக்கிற பேரு யாருக்கு கிடைத்திருந்ததுனால் அது சேன முதன்மையாருக்குத்தான் உண்டுன்னு சொல்லுகிறார்கள். அந்த சேன முதன்மையார் பெரிய பிராட்டியாருடைய அருமை சீடர் ஆகிறார். அந்த சேன முதன்மையாருக்கு பகவான் ஒரு கட்டளை இட்டிருந்தான். இந்த சம்சாரி சேத்தனர்களை திருத்துவதற்காக நாம் ஆழ்வார்களை பிறப்பிப்பதாக எண்ணி இருக்கிறோம். அந்த ஆழ்வார்கள் அவதரிக்கப் போகிறார்கள். அவர்கள் இருப்பிடம் தேடி சென்று யாரும் அறியாத வகையில் அவர்களுக்கு திருவிலச்சினைகளை பிரசாதித்து மேலான அர்த்தங்களை அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டியது என்று இந்த கட்டளையை பகவான் சேனை முதன்மையாருக்கு வழங்கி இருந்தான். சேனை முதன்மையார் அந்த கட்டளையை சிரமேற்கொண்டு
ரகசியமாக ஆழ்வார்களை சந்தித்து அவர்களுக்கு நல்லறிவை ஊட்டி சமாஸ்ரயணம் பண்ணி பகவானுடைய அனுக்கிரகத்தை அவர்கள் பெறுதற் பொருட்டு காரியமாற்றினார். ஆழ்வார்கள் 10 பேர் பிறந்தார்கள். வேதாந்த தேசிகன் சொல்கிறார், அபிநவ தசாவதாரம் போலேங்கிறார். பகவான் ஒரு 10 அவதாரங்களை முக்கியமாக பண்ணினாரா? மத்ஸ்ய, கூர்ம, வராக, நாரசிம்ஹ, வாமன, பார்கவராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி அப்படின்னு 10 அவதாரங்களை சொல்லுகிறோம். அதே போல பெருமான் திரும்பவும் 10 அவதாரங்களை செய்தான். அதாவது 10 ஆழ்வார்களாக அவதரித்தான் என்று கொண்டாடுகிறார். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யவட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நன்கலியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாமிங்கு என்று உபதேசரத்னமாலை பாசுரம். ஆழ்வார்கள் 10 பேர்னு சொல்கிறீரே, நாங்கள் 12 கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு சிலர் சொல்லலாம். மதுர கவிகளையும் ஆண்டாளையும் ஆழ்வார்கள் திரளிலே சேர்த்து படிப்பதுங்கிறது அது ஒரு புதுமையான முறை. ஆழ்வார்கள்னா 10 பேர் தான். அந்த 2 பேரை ஆழ்வார்கள் திரளிலே பெரிதாக வைப்பதில்லை. எதனாலேனால் மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரே எல்லாம், ஆண்டாளுக்கு பெரிய ஆழ்வாரே எல்லாம். இன்னொன்று, ஆண்டாள் சாட்சாத்து பிராட்டியினுடைய அவதாரம், பூமி பிராட்டியினுடைய அவதாரம். இந்த காரணங்களினாலே இவ்விருவரையும் ஆழ்வார்களுடைய ஸ்ரேணியிலே, அந்த அணியிலே பெரிதாக சேர்ப்பதில்லை. இல்லை, நாங்கள் சேர்த்து 12 தான் சொல்லுவோம்னு சொன்னாலும் அதனால் ஒரு நட்டமில்லை, குறையில்லை. ஆனால் ஆழ்வார்கள்னா 10 பேர். அந்த 10 பேர்களும் பெருமானுடைய நியமனமடியாக பிறந்தவர்கள். ஆழ்வார்களை பற்றி முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும். பல பேர் ஆழ்வார்களை பலவிதமாக சொல்லுகிறார்கள். வேதாந்த தேசிகன் என்ன சொன்னார்? பகவானே திரும்பவும் 10 அவதாரங்களை செய்தான், அவர்கள் தான் 10 ஆழ்வார்கள்னு சொல்லிட்டார். சில பேர் என்ன சொல்கிறா, சில விசேஷமான வியக்திகள் வைகுண்டத்தில் இருக்கிறவர்கள் அவர்களே திரும்பவும் வந்து பிறந்தார்கள் அப்படின்னு சொல்கிறவாளும் உண்டு. ஆனால் நம்பிள்ளைங்கிற பேராசிரியர், கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ, நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியர் சொல்கிறார், ஆழ்வார்கள் எல்லாம் யார் என்பதை ஆழ்வார்கள் திருவாக்கினாலேயே நாம் அறுதியிட வேண்டும்ங்கிறார். அவர் சொன்னார், இவர் சொன்னாருங்கிறதெல்லாம் வைத்துக்கொண்டு ஆழ்வார்கள் யார் என்று நாம் நிர்ணயிக்க போகாது. தங்களை பற்றி ஆழ்வார்களே என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறார். ஆழ்வார்கள் என்ன சொல்லிக்கிறார்? மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து தங்களை பற்றி சொல்லிக்கிறச்சே நம்மளை போலத்தான் சொல்கிறார். நாங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்து விட்டோம், எத்தனை காலத்திற்கு பிற்பாடு பெருமானே உன்னிடத்திலே பக்தி ஏற்பட்டிருக்கிறது, உன்னுடைய அருளுக்கு பாத்திரபூத்தர்களாக இருக்கிறோம், உன்னை அடையவிருக்கிறோம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக பாடியிருக்கிறார்கள். அதனால் நம்மள சொன்னார், ஆழ்வார்கள்னா ஏதோ ஆகாசத்திலிருந்து குதித்தவர்கள் அப்படின்னு கருத வேண்டியதில்லை. நம்மை போல சம்சாரிகளிலே சிலரைத்தான் பகவான் ஆழ்வார்களாக உயர்த்தி இருக்கிறான்னார். இங்கே தான் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஆழ்வார்கள்னா நம்மளை போல சில ஜீவாத்மாக்கள். இப்போ நமக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது, அதே போல் அந்த ஆழ்வார்களுக்குள்ளேயும் ஆன்மாக்கள் உண்டு. அப்போ நம்மளை போன்ற ஆன்மாக்கள் தான், நம்மளை போன்றவர்கள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமும் பல பிறவிகளை பார்த்துட்டோம், ஆழ்வார்களும் பல பிறவிகளை பார்த்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பெருமான் விசேஷமாக அனுகிரகத்தை பண்ணி ஆழ்வார்கள்னு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து அவர்களை உயர்த்தி விட்டான். இங்கே தான் ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்டார், அப்படித்தான் ஆக்கறான்னு சொன்னால் என்னையே ஆக்கலேன்னு கேட்டார். உங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருக்கலாம் இல்லையோ, என்னை தேர்ந்தெடுத்துருக்கலாம் இல்லையோ, யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நமக்கு ஆழ்வாருங்கிற அந்த பட்டத்தை கொடுத்துருக்கூடாதா? நான் திருப்பான ஆழ்வாராக இருந்திருக்கூடாதா? நான் திருமங்கை ஆழ்வாராக இருந்திருக்கூடாதா? பெரிய ஆழ்வாராக இருந்திருக்கூடாதான்னா இல்லைங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ கேள்வியே ஏன் இல்லைங்கிறது தான். நம்மிலே சில பேரை தேர்ந்தெடுப்பதுன்னு ஆகிவிட்டதென்னால் அதென்ன அந்த 10 பேர் அவர்களிடத்தில் அப்படி என்ன விசேஷமான தன்மையை பகவான் கண்டான்? எங்களெல்லாம் புறம் தள்ளிட்டு அந்த 10 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்ன? நியாயமான கேள்விதான். ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பகவான் தயாராக இல்லை. அவரை யாரும் கேள்வியே கேட்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அவர் பண்ணி வச்சுருக்கார். இதெல்லாம் அவர்கிட்ட நம்ம போய் கேள்வி கேட்க முடியுமா? எனக்கு ஏன் இன்னாரோடு கல்யாணமாச்சு, எனக்கேன் இன்னாரோடு கல்யாணம் ஆகலை, எனக்கேன் இந்த மாதிரி 2 பசங்கள், எனக்கேன் அந்த மாதிரி 2 பசங்கள் பிறக்கலை, எனக்கேன் இந்த மாதிரி ஒரு வீடு கொடுத்துருக்கேன், இப்படி ஏதோ நம்ம கேட்டுட்டு தான் இருப்போம். இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறதா என்ன? அவரெல்லாம் வாயே திறக்க மாட்டார். இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் நாம் சமாதானம் அடையும்படியாக ஒரு அழகான பதிலை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாயனாருங்கிற ஆச்சாரியர் சாதிக்கிறார், பட்டத்துக்குரிய ஆணையும் அரசும்
செய்யும் அவை ஆராயாது. ரொம்ப அழகான வார்த்தை சொல்லிவிட்டார். ஒரு தேசம், அந்த தேசத்தில் ரொம்ப நாளாக ராஜா இல்லை. யாராவது ஒருத்தரை ராஜாவாக்கணும், யாரை ராஜாவா போடலான்னு மந்திரிகள்லாம் பேசிட்டு இருக்கா. யாராவது ஒருத்தரை ராஜாவாக ஆக்க வேண்டியது தான். ஆனால் எப்படி தேர்ந்தெடுப்பது? அப்போ ஒருத்தன் சொல்கிறான், நம்முடைய பட்டத்து யானையினுடைய துதிக்கையில் ஒரு மாலையை கொடுத்துடுவோம். அந்த மாலையை அந்த யானை யார் கழுத்திலே சென்று அணிவிக்கிறதோ அவரை ராஜாவாக்கிட்டா போச்சு. நல்ல யோசனை தான். இதை நான் கேட்டுருந்தேன். நான் யானை கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு மண்டபத்தில் ஒரு ஓரமாக அந்த கல் தூணில் சாஞ்சண்டு கையை கட்டின்னு நான் நின்றுட்டு இருப்பேன். நீ மாலையை நேராக கொண்டு வந்து என் கழுத்தில் போட வேண்டியதுனால் அந்த யானை அப்படியே செய்யுமா? அதெல்லாம் செய்யாது. அதுக்கு யார் கழுத்தில் போடணும்னு விருப்பம் இருக்கோ அவள் கழுத்தில் போட்டு அவளை ராஜாவாக ஆக்கிவிடும். யானைக்கே சொல்லி நம்மளால் விளங்க வைக்க முடியாது. பகவான் எப்படிப்பட்டவர்? தென்னானாய், வடமானாய், குடபாலானாய், குணபால மதையானாய் என்று 4 திக்குக்கும் 4 யானையாட்டம் அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். திருக்கண்ணபுரத்துக்கு போனால் ஒரு யானை, திருவேங்கடமலைக்கு போனால் ஒரு யானை, திருமாலிருஞ்சோலைக்கு போனால் ஒரு யானை, திருவரங்கத்திலே திருவரங்கநாதனாகிற யானை. இப்படி பகவானே யானையாட்டம் இருக்கார். ஆண்டாள் பாடினார், உந்து மதகடித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு பாடினான். நந்தகோபாலன் இடத்திலே யானைகள் பல உண்டுன்னா. அவர்கிட்ட யானையா? அவர் இடையர் தானே. ஆடு மாடுகள்லாம் வச்சுட்டு இருக்காருன்னா நியாயம். எந்த இடையராவது யானை வச்சு பார்த்துருக்கோமா? அவர் யானை வச்சுட்டு இருக்காருன்னு எப்படி பாடினான்னா, கண்ணனே யானை தொடர் சங்கிலி கை சலாறு பினார் என தூங்கு பொன்மணி ஒலிப்ப படு மும்மத புனல் சோர வாரணம் பைய ஊறுவது போல்னு பாசுரம். கண்ணனே யானையாட்டம் நடந்து வருகிறார். அதனால யானையே கண்ணன் தான் யானை. இப்போ ஒரு சாதாரண யானை கிட்ட போயிட்டு நீ தும்பிக்கையில் வச்சுட்டு இருக்கிற மாலையை என் கழுத்தில் போடுவனாலே அது கேட்க மாட்டேங்கிறது. பகவானாகிற யானை. ஏன் பெருமானை யானைன்னு சொல்லுகிறோம்னால், யானையை எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அதை போலத்தான் பகவானை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் சொல்லலாம், சுவாமி யானையை கட்டுப்படுத்த முடியுமே, அங்குஷம்னு ஒன்று வச்சுட்டு இருப்பார். நாம் கூட அடிக்கடி பழமொழி சொல்லுவோம், அங்குஷத்தை வாங்கியாச்சு யானை வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னா. யானையை அடக்கிறதுக்கு ஒரு சிறு கோல், அந்த அங்குஷத்தை வாங்கிட்டு வந்துட்டார். என்னடா அங்குஷம் கையில் வச்சுட்டு இருக்கேன்னா, இல்லை இப்போ கையில் ஒரு 200 ரூபா இருந்தது, அங்குஷத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், 20 லட்சம் ரூபா கிடைச்சா யானை வாங்குறதா இருக்கேன்னார். அங்குஷம் 200 ரூபாய்க்கு கிடைச்சுடுறது, யானை வாங்கணும்னா 20 லட்சம் கேட்குறாளாம். அது கிடைச்சா வாங்குறேங்கிறாரு இல்லையோ. அந்த அங்குஷத்திற்கு யானை அடிப்பணியும். யானை பாகன் இருக்கார், அதுக்கு தமிழில் மாவட்டின்னு சொல்லுவா பேர். ஆனால் நம்ம அங்குஷம்னு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த அங்குஷத்தை காண்பித்தா அது அடங்கிறது இல்லையோ. பகவானாகிற யானையை அடக்குவதற்கும் ஒருவர் அங்குஷம் போன்று இருக்கிறார். அதனால தான் நம்மாழ்வாருக்கு பராங்குஷர்னு திருநாமம். கேட்டிருக்கீங்களா? நம்மாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் பராங்குஷர். ஏன் பராங்குஷர்னு பேருன்னா, அவர் போய் நின்றுட்டா பகவானால் தன்னிச்சையாக எதையும் பண்ண முடியாது. பகவானாகிற யானை நம்மாழ்வாருக்கு முன்பாக மண்டியிட்டு நிற்கும். அதனால் அந்த யானையை அடக்கவல்ல ஒரு அங்குஷம் போன்றவர். அதனாலேயே பராங்குஷர்னு திருநாமம் பெற்றார். சரி, இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு போவோம். நம்மிலே சில பேரை ஏன் ஆழ்வார்களாக தேர்ந்தெடுக்கலைன்னா, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஒரு சாதாரண யானையை கூட நம்ம வசத்துக்கு கொண்டு வர முடியாது. இதில் பகவான் கிட்ட போயிட்டு அவரை ஏன் ஆழ்வாராக்கினேன், என்னை ஏன் ஆக்கலை, இவரை ஏன் ஆக்கலை, இதெல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. என் இஷ்டம் விடுவார் அவர். என் இஷ்டம். யாரை வேணும்னா ஆழ்வாராக்கி நான் அழகு பார்ப்பேன். இதெல்லாம் நீ கேட்க முடியாது. இன்னொரு உதாரணம் சொன்னால், ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு 10-15 மனைவிமார்கள். அதில் ஒருத்தி சின்ன பெண்ணாக இருக்கிறாள், அழகியாக இருக்கிறாள். அந்த ஒருத்தியினிடத்துல தான் ராஜாவுக்கு அத்தனை வாஞ்சை. மீதி மனைவிமார்களை அவன் கணிசிப்பதே கிடையாது, போகிறதே கிடையாது, பார்க்குறதே கிடையாது. நான் தான் மந்திரி, எனக்கு மனசில் என்ன பட்டுது, ஐயோ இந்த ராஜா அப்படி தப்பு பண்ணுறாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி தானே நடத்தணும், குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது போய் மற்ற பேரெல்லாம் பார்க்க வேண்டாமா, நான் ராஜா கிட்ட போயிட்டு உபதேசம் பண்ணுறேன்னு ஆரம்பித்தேன்னா ராஜா என்ன தெரியுமா சொல்லுவார், நீ ராஜாவா நான் ராஜாவா, இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சமாச்சாரம், இதெல்லாம் நீ ஏன் தலையிடுறேன்னு கேட்டுட்டு எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துருவார். அப்போ ராஜாவுக்கு பல மனைவிமார்கள் இருந்து ஒரு சில மனைவிமார்களிடத்தில் மட்டும் அவன் அன்போடு இருக்கிறான்னால் அதை போய் கேட்குற துணிவு, திராணி, துணிச்சல் எல்லாம் ஒருத்தருக்கும் இருக்காது. ஒரு சாதாரண ராஜாவையே நம்மளால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டா பரமாத்மாவை போய் நம்ம போய் கேட்க முடியுமா? அதனால் அவர் வச்சது தான் சட்டம். அதனால் சில பேர் நித்திய சம்சாரிகளிலே சிலரை ஆழ்வார்களாக பகவான் ஆக்கினான். நம்ம போன்றவர்களிலிருந்து சில பேரை தேர்ந்தெடுத்தான், அவர்களுக்கு ஆழ்வார்கள்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்தான். நம்பிள்ளை இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உலகத்தில் கவிகளுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது, பக்தர்களுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, பக்தர்களுக்கு ஏதாவது குறைச்சல் உண்டா? சேத்து ஹிமவந்தம், நம்ம சேத்து திருப்புல்லாணியில் பிடிச்சி நேர இமயமலை வரைக்கும் போனோம்னா லட்சக்கணக்கான கோட்டிக்கணக்கான பக்தர்கள் நமக்கு கிடைக்கிறார்கள்.
இங்கே நீங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்கோ, பற்பல திவ்ய தேசங்களில் பற்பல பக்தர்கள் உண்டு. அதில் சில பேர் கவனம் பண்ணுற சாமர்த்தியம் பெற்றவாளாகவும் இருப்பா, பாட்டெல்லாம் ரொம்ப நன்னா பாடுவா, அவர்களே இயற்றுகிறவர்களாகவும் இருப்பா. ஏன்னா புதுசாக பாட்டெல்லாம் இயற்றுகிற சாமர்த்தியம் இருக்கும். எத்தனை கவிகள் எவ்வளோ பாட்டு பாடி வச்சிருக்கா. இப்போ நம்மளக்கிட்ட கேள்வியே என்ன தெரியுமா, நீங்கள் என்னமோ ஆழ்வார்கள்னு எப்போ பார்த்தாலும் கொண்டாடிட்டு இருக்கீழே, இன்னும் அவள் மட்டும்தான் கவனம் பண்ணாளா, அவன் மட்டும்தான் கவிதைகள்லாம் இயற்றினாளா, பாசுரம் பாடினாளா? உலகத்தில் 1,00,000 பேர் இருக்கான் சுவாமி. அந்த மாதிரி பாட்டு எழுதுறவன் கவிகள்னு பார்க்க போனால் கோடி பேர் இருக்கான். ஆழ்வார்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு? நம்மள சொன்னார் அவர்களெல்லாம் பக்தர்கள்னார். பக்தர்களும் கோடி பேர் இருக்கான். ஆழ்வார்களுக்கு என்ன சிறப்பு? ஒரு பராசர பகவானுக்கு இல்லாத சிறப்பா, வியாச பகவானுக்கு இல்லாத சிறப்பா, சுகாச்சாரியருக்கு இல்லாத சிறப்பா? அவளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஆழ்வார்களுக்கு என்ன உண்டுனால் ரொம்ப ஆச்சரியமான சமாதானம். இப்போ மற்ற பெயர்கள் எல்லாம் நல்லா கெடுக்கும்போ, அது பராசரராகட்டும், வியாசராகட்டும், சுகாச்சாரியராகட்டும், நாரதராகட்டும், இன்ன பிற மகாத்மாக்கள் யார் வேண்டுமானாலும் ஆகட்டும், அவள்லாம் சிறந்தவா தான். பக்தியிலே சிறந்தவர்கள், யாரும் மறுக்கவில்லை. ஓரளவு பெருமானை அறிந்து கொண்டவர்கள். எப்படி தெரிஞ்சுட்டானா, தங்கள் முயற்சியினால பகவானை தெரிந்து கொண்டவர்கள். நல்லா கேட்டுக்கோங்க, அவன் முயற்சி பண்ணி கொஞ்சம் பகவானை தெரிஞ்சுட்டா. ஆழ்வார்களுக்கு என்ன சிறப்புன்னா, இவா எந்த முயற்சியும் பண்ணவே இல்லை, பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்யாதவர்கள். அப்போ ஆழ்வார்கள் எப்படி இருந்தா? நம்மள மாதிரி தான் இருந்தா. வேளைக்கு சாப்பாடு, அப்பப்போ உறக்கம், ஓய்வு, பொழுதுபோக்கு, ஊரில் வெளியில் வேடிக்கை பார்க்கறது, இப்படி தான் இருந்துட்டு இருந்தா. தூங்கிறது முக்கியமாக அறியாமையிலே கிடந்தார்கள்னு வச்சுக்கோங்க. பகவான் தானாக அவர்கள் கிட்ட வந்துட்டு முதுக தட்டுறான், கொஞ்சம் எழுந்துக்கோங்களேன், நான் பின்னாடி வந்திருக்கேன், என்னை பாருங்களேன் அப்படிங்கிறான். அவள் அப்படியே திரும்பி பார்த்து கேட்டா, நீ யாரப்பா? நீ நல்ல உறக்கத்தில் எங்களை எழுப்பிட்டியே, நீ யாருன்னா? நான் தான் சர்வேஸ்வரன், நான் தான் பெருமாள். இப்போ பாருங்க, 4 கரங்களோடு இருக்கேன், கையில் சக்கரம் பிடிச்சுட்டு இருக்கேன், சங்கம் பிடிச்சுட்டு இருக்கேன், ஒரு கையில் கதையும் இருக்குது, அபயம் தருகிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனே, நான் தான் பெருமாள். அப்படியே அவனுக்கு ஒரு வணக்கம், நீ போகலாம் அப்படின்னா. இல்லை நான் போகிறதுக்காக வரல, உங்களைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னார் பெருமாள். எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறீர்னு இவா கேட்டா. என்னை பற்றி பாடி இந்த உலகத்தை திருத்தர பொறுப்பை உங்களுக்குத்தான் நான் தரவிருக்கிறேன். உடனே அந்த ஆழ்வார்கள் என்ன தெரியுமா சொன்னா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தான் பெருமாள்ங்கிறதே இப்போ தான் தெரிஞ்சுட்டோம். அதுவும் நீயா வந்து முதுக தட்டி எழுப்பி நான் தான் பெருமாள்னு காண்பிச்சேன், நீ தான் பெருமாள்னு இப்போ தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம், உன்னை பற்றி நாங்கள் என்ன பாடுறது? அப்போ பெருமாள் சொன்னார், நீ கவலையே படாதே, மயர்வர மதிநலம் அருளுகிறேன், என்னை பற்றின அத்தனை ஞானங்களையும் உங்களுக்கு நானே தருகிறேன்னுட்டார். இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நினைவிலே கொள்ள வேண்டும். அது பராசரரோ, வியாசரோ, நாரதரோ, இன்ன பிற மகாத்மாக்கள் அவா முயற்சி பண்ணி கொஞ்சமாக பகவானை பற்றி தெரிஞ்சுட்டா. இங்கே நம்முடைய ஆழ்வார்கள் யாரும் அவள் ஒரு முயற்சியும் பண்ணலை, முயற்சியெல்லாம் பகவான் பண்ணான். அவன் வந்து தன்னை காட்டினான். தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை கரதலாமலகமாக கையிலங்கு நெல்லிக்கனியாக ஆழ்வார்களுக்கு கொடுத்துட்டான். புரியுது சொல்லி உங்களுக்கு? இவன் எந்த முயற்சியுமே பண்ணலை. அப்போ நாம் முயற்சி பண்ணால் அவனை பற்றி கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அவர் முயற்சி பண்ணி நிர்ஹேதுக கிருபைன்னு சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை நல்ல கவனத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே, அதுவும் நம்முடைய தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே இந்த நிர்ஹேதுக கிருபைக்கு ரொம்ப ஏத்தம் உண்டு. நம்ம சம்பிரதாயத்தை நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? பகவான் அருள் செய்கிறான்னு சொன்னால் நான் ஒரு நல்லதை பண்ணி அந்த நல்லதினாலே அவன் மயங்கி அதனாலே அருள் செய்வான், அதை நாம் ஒப்புக்கொள்வதே கிடையாது. நாம் என்ன நல்லதை நாம பண்ணிட முடியும்? இப்படி கேட்டு பாருங்க. நாமளா ஏதாவது நல்லதை நாம் பண்ண போகிறோமான்னா, சுவாமி கெட்டதை வேணும்னா கண்டிப்பாக பண்ணுவோம். எந்த நல்லதையும் எங்களுக்கு நாம் பண்ணிக்க போகிறதா தெரியல. அப்போ நாம் நல்லதே பண்ணாதிருக்க செய்து அவர் அனுகிரகம் பண்ணியிருக்காரே. உங்களை தேடி ஒரு ஆச்சாரியன் வந்திருக்கார், உங்களுக்கு சமாசிரயணம் பண்ணியிருக்கார், அடியேன் ராமானுஜதாசன் உங்களை சொல்ல வச்சிருக்கார். இத்தனை நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்கே, இதுக்கு தகுதியாக நீங்கள் செய்ததென்னு யோசித்து பார்த்தா ஒன்றும் இல்லை, நான் எதுவும் பண்ணினதா தெரியல, இதெல்லாம் அவரா பண்ணின அனுகிரகம், பகவானா பண்ணியிருக்கார். அதுக்குத்தான் நிர்ஹேதுக கிருபைன்னு பேர். எந்த ஒரு காரணத்தையும் பற்றி வாராத அருள். நான் இதை பண்ணேன் அதனால் அவர் அதை பண்ணார்னு கிடையாது. நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் என்னிடத்துல என்னமோ அவருக்கு கருணை ஏற்பட்டது. ஒரு ஆச்சாரியனை என்னிடத்திலே அனுப்பினார், அவரை கொண்டு என்னை திருத்தினார், என்னை தன்னுடையவனாக ஆக்கி கொண்டார். இதுக்கு தான் நிர்ஹேதுக கிருபை. இதுதான் மயர்வர மதிநலம் அருளுகை. அப்போ ஆழ்வார்களுக்கு பெருமான் மயர்வர மதிநலம் அருளினான், தன்னை காட்டினான், தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை அவர்களுக்கு உள்ளபடி அறிவித்தான். ஸ்வரூபம் அவனுடைய தன்மை, ரூபம் அவனுடைய வடிவம், குணம் அவனுடைய பண்புகள். ஸ்வரூப ரூப குண விபவம், அதுக்கு மேலே பெருமானுடைய வைபவம் எல்லாம் இருக்கும் இல்லையோ.
விபூதி அவனுடைய ஐஸ்வர்யங்கிறது இருக்கொல்லையும், அந்த ஐஸ்வர்யம் அவனுடைய பெரும் செல்வம். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்னையம் பெருமான் ஆண்டாளுடைய பாசுரம். நித்திய விபூதியும் அவருடையது தான், லீலா விபூதியும் அவருடையது தான், இந்த உலகமும் அவர் சொத்து தான், மேலுலகமும் அவர் சொத்து தான். இந்த சொத்தெல்லாம் அவருடையதாக இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் அப்படியே காண்பிச்சுட்டார் ஆழ்வார்களுக்கு. தன் சொத்து என்னென்னு மொத்தமாக காண்பிச்சுட்டார். அப்போ தானே தன்னை அவர்களுக்கு அறிவித்து தன்னை பற்றிய நஞ்ஞானத்தை முழுவதுமாக அவர்களுக்கு வழங்கி அவர்களை போன்ற பக்தர்கள் உலகத்திலே யாரும் இல்லைங்கிற அளவிற்கு அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை பகவான் நல்கினான். இதைத்தான் நம்மள ரொம்ப அழகாக கேட்டார். தங்கள் முயற்சியினால பகவானை கொஞ்சமாக தெரிஞ்சுட்டவா வசதியானவாளா, பகவான் முயற்சியினால் அவனை முழுவதுமாக அறிந்து கொண்ட ஆழ்வார்கள் வசதியானவர்களா? சுவாமி சத்தியமாக ஆழ்வார்கள் தான் வசந்தவர்கள், சந்தேகமே இல்லை. அதனால தான் ஆழ்வார்களுக்கு அத்தனை ஏத்தம். பகவானாகிற கடலிலே ஆழ அமிழ்ந்து அவனுடைய குணங்களாகிற நல்முத்துகளை வெளியிலே கொண்டு வந்தவர்கள் ஆழ்வார்கள் என்று அறியப்படுகிறார்கள். அந்த ஆழ்வார்களிலே தலைவர் தான் நம்மாழ்வார். அவருடைய பெருமையைத்தான் நேற்றைக்கு நாம் பார்த்தோம். அவருக்கு நம்மாழ்வார்னு திருநாமம்னால் ஸ்ரீரங்கநாதனாலே நம் ஆழ்வார், நம்முடைய ஆழ்வார் என்று அபிமானிக்கப்பட்டவர். மணவாள மாமுனிகள் அழகா பாடினார். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்று நன்னெஞ்சே ஏத்ததனை சொல்லி நீ இன்னு என்று பாசுரம். சம்பிரதாயத்தில் பகவானுக்கு நம்பெருமாள்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் இருக்கார் பாருங்க, அவருக்கு தான் நம்பெருமாள் அப்படின்னு திருநாமம். நம்மாழ்வார், ஆழ்வார்கள் 10 பேர் இருக்கலாம். ஆனால் நம்மாழ்வார்னு யாரை சொல்லுகிறோம்? ஸ்ரீ ஷடகோபராம் பராங்குஷரத்தான் நம்மாழ்வார்னு சொல்லுகிறோம். நம்பெருமாள் நம்மாழ்வார். நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியர், வேதாந்தி மாதவாச்சாரியர்னு அவருக்கு திருநாமம். நாளன்னைக்கு அவருடைய சரித்திரம் வரத்தான் போகிறது. நஞ்சியர், பராசர பட்டர் அவரை நஞ்சியர்னுட்டார். நம்ஷீயர் அவர் ஒரு சன்னியாசி, ஜீயர், பராசர பட்டருடைய சீடர். ஆச்சாரியர் பராசர பட்டர்னு சொல்லிட்டார், இவர் நம்ஜீயர் அப்படின்னார். அதுவே பேராய் போச்சு, நஞ்சியர். அந்த நஞ்சியர் என்ன பண்ணார்? தம்முடைய சீடர்களிலே ஒருவரை, நம்பூர் வரதாச்சாரியர்னு ஒருவர், அந்த ஒருவரை பார்த்துட்டு நம்பிள்ளைன்னார். அதில் நம்பிள்ளைன்னு பேராகி போச்சு. அவன் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவர் தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்ன நன்னெஞ்சே ஏத்ததனை சொல்லி நீ இன்னு. மணவாள மாமுனிகள் நமக்கு சொல்றார், நீ எப்பவும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கணும்? வாய் ஓயாமல் சில வார்த்தைகளை வெறுவிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன சொல்லணும்னால், நம்ம 4 பேரை வச்சுட்டே இருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளே சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். ஏதாவது முணுமுணுத்து கொண்டே இருப்பா, ஏதாவது கிசுகிசுத்து கொண்டே இருப்பா. என்ன சொல்றா? ஏதாவது பெரிய ரகசியார்த்தம் சொல்லிட்டு இருக்காளா? ராமாயணத்திலேருந்து ஏதாவது அர்த்தம் சொல்றாளா? திவ்ய பிரபந்தத்திலேருந்து அர்த்தம் சொல்றாளான்னா பக்கத்தில் இருக்கிற பாகவத பெண்மணியை வச்சுட்டு இருப்பா. இல்லைனா யாராவது ஒரு பாகவதரை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பா. அது என்னமோ அது பழக்கமாக போயிருக்கும். நாம் அதெல்லாம் பண்ணவே கூடாது. நமக்கு கோபமே வந்தாலும் நாம் என்ன சொல்லணும்? நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை. சந்தோஷமாக இருந்தால் என்ன சொல்லணும்? நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை. நீங்கள் கூட இந்த பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்பப்போ நம்ம கோபம் வரத்தான் செய்கிறது. பலர் செய்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது, இன்னும் இப்படி நடந்துக்கிறாளே, இப்படி மோசமாக இருக்காளே, இப்படி கூட பண்ணுவாளா? அதுக்கு நாம் புலம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போகிறதில்லை. ஏன்னா இப்போ நாம் புலம்பி யாராவது திருந்த போகிறாளா? நான் ஒருத்தரை கேட்டேன், புலம்பி யாரும் திருந்த போகிறதில்லை, ஏன் புலம்புறீங்கன்னா? புலம்புற சந்தோஷமாவது எனக்கு இருக்கட்டுமே, என்ன நான் வேறு என்ன பண்ணுறது? குறைஞ்சபட்சம் புலம்புறேன்னா அதனால ஒரு நன்மையும் கிடையாது. நீங்கள் புலம்புங்கோ, ஆனால் பெருமானுடைய திருநாமங்களையும் ஆச்சாரியர்கள் திருநாமங்களையும் சொல்லி புலம்புங்கோள். அதனால தான் நம்ம பக்கங்களில் ஒரு வழக்கம் உண்டு பாருங்க. ஏதாவது ஒருத்தர் போயிட்டே இருந்தார், சைக்கிள்லேருந்து விழுந்தார்னா, அட ராமச்சந்திரா ஆல்வா, அடராமா, அடராமச்சந்திரா, இது என்ன அழகாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா பாருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நீ பெருமானுடைய திருநாமத்தை சொல்லின்று, அதுக்கு தான். அப்போ நீங்களும் இனிமேல் என்ன பண்ண வேண்டும்? ஏதாவது கொஞ்சம் மனசு சஞ்சலமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் பண்ணுற காரியம் நமக்கு பிடிக்கல, வெய்யணும்னு ஆசை வருதுன்னால் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளைன்னு சொல்லணுமா? மணவாள மாமுனிகள் அதுதான் சொல்கிறார், எப்பவும் சொல்லின்றுன்றார். இந்த பாசுரத்துக்கு இன்னொரு விதமாக அர்த்தம் சொன்னான். நாம் எப்பவும் சொல்லிட்டு இருக்கணுங்கிறத பார்த்தாச்சு. நம்பெருமாள் இருக்காரே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன், அவரை போய் மணவாள மாமுனிகள் சேவித்தார். அவர் வாய் என்னமோ முணுமுணுத்துருக்கா போல மணவாள மாமுனிகளுக்கு தோற்றியது. பெருமாளுடைய வாய் என்னமோ சொல்லிட்டே இருக்கேன்னு கிட்ட போய் கேட்டார். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர். அவர் 3 திருநாமங்களை சொல்லிட்டே இருக்காராம். நம்மாழ்வார் 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 நஞ்சியர் நம்பிள்ளை, நம்பிள்ளை நஞ்சியர் நம்மாழ்வார், நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை, இதையே சொல்லிட்டு இருக்காராம் பெருமாள். மணவாள மாமுனிகளுக்கு பெரிய அதிசயம். ஓஹோ, இந்த ஆச்சாரியர்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெயர்களை சொல்லுவது உனக்கே அத்தனை பிடித்தமானதாக இருக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் எத்தனை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? அப்போ ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருங்கிற திருநாமத்தை தந்தருடையவன்
நம் பெருமாள் அவர் தான் கொடுத்திருக்கார். ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் தான் பிரதானர். அவருடைய சரித்திரத்தை நேற்றைக்கு சுருக்கமாக பார்த்தோம். அந்த நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை 4 வேதங்களின் சாரமாக அருளி செய்திருக்கிறார். அந்த 4 வேதங்களின் சாரமான 4 பிரபந்தங்களுக்கு 6 அங்கங்கள் போன்றதான நூல்களை திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். இன்னும் வேதத்துக்கு உபாங்கங்கள்னு உண்டு. நல்லா கேட்டுக்கோங்க. வேதங்கள் 4, அதற்கு அங்கங்கள் 6. அதைத்தான் 4 வேதங்களை 4 பிரபந்தங்களை நம்மாழ்வார் பாடிவிட்டார். 6 அங்கங்களைத்தான் 6 நூல்களாக திருமங்கை ஆழ்வார் பாடிவிட்டார். வேதத்துக்கு உபாங்கங்கள்னு உண்டு. இன்னமும் கூட சேர்ந்த சில அங்கங்கள்னு உண்டு. அது உண்டா திருவாய்மொழிக்குன்னா மற்ற ஆழ்வார்கள் 8 பேர் பாடியிருக்கிற பிரபந்தங்கள். இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற தம்முடைய சிறந்த நூலிலே ரொம்ப ஆச்சரியமாக அருளி செய்கிறார். அப்போ மற்ற ஆழ்வார்களுடைய நூல்கள் எல்லாம் நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்கு உபாங்கங்கள் ஆகின்றன. இதை நினைவிலே கொள்ள வேண்டும். இப்போ சுவாமி நேற்றுக்கு நீர் நம்மாழ்வாரை பற்றி சொன்னீர், மீதி ஆழ்வார்களை பற்றி சொல்லுறீங்கன்னா அவயவம் அவயவின்னு 2 வார்த்தை சொல்லுவான். இப்போ ஆழ்வார்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நம்மாழ்வாரை விட்டுடுங்கோ. அவரை தவிர்ந்த ஏனைய ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள்னால் நம்மாழ்வாருக்கு உடல் உறுப்புகளை போலேன்னா. இப்போ சுவாமி வந்துட்டார் அப்படின்னா சுவாமியினுடைய கைகள் வந்தாச்சு, சுவாமியினுடைய கால்கள் வந்தாச்சு, அவர் சிரசு வந்தாச்சு, காது வந்தாச்சுன்னு அர்த்தமா? எல்லாம் சேர்ந்தா போல வந்தாருன்னு தானே அர்த்தம். அந்த அம்மா வந்துட்டான்னு நான் சொன்னேன்னா கை கால்களோடே கூடி இருக்கிற அந்த அம்மா வந்தாச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா தனியாக சொல்லணுமா? இப்போ நம்மாழ்வாருங்கிறவர் தான் உடலை போல இருக்கார். மற்ற ஆழ்வார்கள் அவருடைய உறுப்புகளை போல இருக்கா. அப்போ ஒரு நம்மாழ்வாரை சொல்லிட்டோம்னு சொன்னால் உறுப்புகளை போல இருக்கிற மற்ற ஆழ்வார்களை பற்றியும் பேசியாகிவிட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா பிரதானர் அவர் தான், முக்கியமானவருங்கிறவர் அவர் தானே. இப்போ கிராமத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு முக்கியமானவர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கிராமத்துக்கே அதிகாரியாக இருக்காருன்னா அவர் போய் பார்த்து ஒரு விஷயத்தை சம்மதம்னு மாவட்ட ஆட்சியர் இடத்துல சொல்லிட்டார்னால் ஊரே இசைந்து விட்டதுன்னு தான் அர்த்தம். நம்ம அப்புறம் அவரோட சண்டை பிடிக்கலாம், நான் வந்து சரின்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் போய் சொல்லிட்டு வந்துட்டீங்களேனால் ஆட்சியர் என்ன சொல்லுவார்? உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு பொறுப்பே கிடையாது, இதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. கிராமத்துக்கு தலைவர்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்களோ இல்லையோ, அவர் வந்து எனக்கு சரின்னு சொல்லிட்டு போயாச்சு, அவர் சொன்னபடி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், ஒருத்தரெல்லாம் வந்து கேட்டுருக்க முடியாதுன்னு விடுவா. அதை போல தான் இப்போ நம்ம ஆழ்வாரை பற்றி பேசியாச்சுன்னு சொன்னால் மற்ற ஆழ்வார்களை பற்றியும் நாம் பேசியாச்சுங்கிறது பொருள். ஏன்னா அவர் தான் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர். நம்ம ஆழ்வாரை பற்றி நினைவில் வச்சுக்கோங்க. அவர் தான் பிரபன்ன ஜனங்களுடைய கூட்டத்திற்கே தலைவர். அது யார் சுவாமி? பிரபன்ன ஜனங்கள்னா நாம தான் பிரபன்ன ஜனங்கள். பிரபத்தியை செய்தவர்கள் பிரபன்னர்கள். பிரபத்தினா என்ன? சரணாகதி. சரணாகதினா என்ன? பகவானை அடைவதற்கு பகவானே வழி என்று தேறி இருப்பவர்கள் பிரபன்னர்கள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது நம்மளை பற்றின சமாச்சாரம். நமக்கு என்றைக்குமே அடுத்த நாளை பற்றின சமாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வம் இருக்கும். நம்மளை பற்றின சமாச்சாரம்னா பெருசாக ஆர்வம் இருக்காது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவரை பற்றி அவர் பேசினா நான் காது கொடுத்து கேட்பேன். அப்படியா சுவாமி பண்ணார், என்ன பண்ணார்? நான் கவனித்தேன் சுவாமி, அவர் அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் எனக்கு முதலே தெரிஞ்சுதுன்னு விடுவேன். பார்த்துருக்கவே மாட்டேன் அவரை, யாரும் கூட தெரிஞ்சிருக்காது. இவர் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா நான் பிடிச்சிக்கிறேன் பாருங்க, திரும்ப அவர் நாளைக்கு ஒருவர் இவரை பற்றி சொன்னாருன்னா நேற்றுக்கு உங்களை பற்றி சொல்லச்சேவே தெரியும் அவர் அப்படிப்பட்டவர் மட்டும். அப்போ எப்படி குளிர்காயறேன்னு பாருங்க. இந்த பெரும்பான்மை உலகம் அப்படித்தான் இருக்கும். அடுத்தவர்களை பற்றின பேச்சுன்னா நல்லா காதுகளை தீட்டிக்கொண்டு கூர்த்தீட்டிக்கொண்டு கேட்டுருப்பார். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டார். அப்போ நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னால் நாம பிரபன்னர்கள், திருவிலட்சினை பெற்றவர்கள், சதாச்சாரிய சமாஸ்ரயணம் பண்ணினவர்கள், அவர்கள் பிரபன்னர்கள், பிரபத்தியை அனுஷ்டித்தவர்கள், சரணாகதர்கள். சரணாகதினா என்ன? அவனை அடைவதற்கு அவனே வழி என்று தேறியவர்கள், அவர்களுக்கு தான் சரணாகதர்கள்னு பேர். அப்போ நாம் எல்லாம் பிரபன்னர்களா? நம்ம திரளுக்கு, நம்ம கூட்டத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருக்கார், அவர் தான் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய வைபவத்தை தான் நேற்றைக்கு அனுபவித்தோம். மதுரகவி ஆழ்வார் கூடவே இருந்து கைங்கரியங்கள் எல்லாம் பண்றாருங்கிறதையும் சொன்னேன். ஆழ்வார்களை கொண்டு 4000 பாசுரங்களை பெருமான் பிறப்பித்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதங்களை நாம அனாதிங்கிறோம். இது கொஞ்சம் கவனமாக கேட்டால் தான் புரியும். வேதங்கள் இருக்கின்றனவே அவைகள் அனாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அபௌருஷேயம்னுவா. எழுதா கிழவின்னு கேட்டிருப்பீங்க. கிழவின்னு நினச்சிக்காதீங்கோ, கிழவி, எழுதா கிழவி. வேதங்களை யாரும் இயற்றவில்லை, அது தான் தோன்றியாய் இருப்பது. அஷ்டாட்சர மந்திரத்தை பகவான் உபதேசித்தாரே தவிர அவரா எழுதி அவரா கண்டுபிடிச்செல்லாம் சொல்லலை. நாராயண மந்திரமும் தான் தோன்றியாய் இருப்பது, வேதங்களின் சாரமாக கருதப்படுவது. அதனால வேதங்கள் தான் தோன்றி. இப்போ திவ்ய பிரபந்தங்களை நாம் என்ன சொல்கிறோம்? தமிழ் மறைங்கிறோம். வடமொழியில் இருக்கிற வேதங்கள் தான் ஆழ்வார்கள் மூலமாக தமிழ் மறைகளாக வெளிப்பட்டன.
ஆழ்வார்கள் அருளி செய்தார்கள்னு சொல்கிறத விட ஆழ்வார்கள் மூலமாக வெளிப்பட்டனங்கிறது தான் சரியான விஷயம். அப்படின்னா நம்முடைய ஆச்சாரியர்களுடைய கொள்கை என்னன்னு சொல்கிறேன். திவ்ய பிரபந்தங்களை ஆழ்வார்கள் தாங்கள் இயற்றவில்லை, ஆழ்வார்கள் மூலமாக அவைகள் புறப்பட்டன, வெளிவந்தன. இதுதான் திவ்ய பிரபந்தங்களுக்கு இருக்கிற ஏத்தம். திவ்ய பிரபந்தங்கள் மொத்தம் 24 நூல்களினுடைய தொகுதி. அதைத்தான் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம். ராமானுஜன் தந்தாதி விட்டுடுங்கோ, அது எம்பெருமானார் காலத்திலே பிறந்த நூல், அதையும் 4000 சேர்த்துட்டா. இப்போ அதை தவிர இருக்கிற நூல்கள் உண்டோ இல்லையோ, அந்த நூல்கள் எல்லாம் ஆழ்வார்களுடைய காலத்திற்கு பிற்பாடு வழக்கொழிந்து போயின. அந்த நூல்கள் இருக்கிறதே யாருக்கும் தெரியாத ஒரு காலங்கிறது ஏற்பட்டது. ஒருத்தருக்கும் ஒரு அறிவும் கிடையாது. அப்போ தான் பகவான் சிந்தனை பண்ணி பார்த்தார், நாம் கஷ்டப்பட்டு ஆழ்வார்களை பிறப்பித்தோம். ஏன் பிறப்பித்தோம்? நாம் போய் சொன்னால் ஒரு பையன் நம்முடைய வார்த்தையை கேட்க மாட்டேன் என்கிறான், திருந்த மாட்டேன் என்கிறான். பகவான் சிந்தனை பண்ணி பார்த்தார், நான் போய் பேசினா ஒருத்தனும் கேட்க மாட்டேன் என்கிறான். ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? நாம் என்ன தெரியுமா சொல்லிட்டோம்? தோபரப்பா நாங்கள்லாம் மனுஷியாள், உன்னை பார்த்தா தேவசரீரம் படைச்சவனாட்டம் இருக்கே, நீ எங்கள் சாதியே இல்லை, நீ சொன்னால் கேட்க முடியாதுன்னுட்டோம். அவர் தேவசாதியோ இல்லையோ, நாமெல்லாம் மனுஷிய சாதி. அதனால் நாம் என்ன சொல்லிட்டோம்? உன்னை ஆளை பார்த்தாலே வேற்று கிரகவாசி ஆட்டம் இருக்குது. இப்போ பகவானை நான் வருணிக்கிறேன், நல்ல 4 திருக்கரங்கள், சங்கு சக்கரங்கள், கதா பத்மம் எல்லாம் வச்சுட்டு இருப்பார், ஓஹோன்னு இருப்பார்னு சொல்கிறச்சே கேட்க நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கச்சே பக்கத்தில் 4 கையோடு உட்காந்துருந்தா பயப்பட விட மாட்டீங்களா? நடுங்கி போடுவீங்க. ஐயோ யாரோ உட்காந்துருக்கா பக்கத்துலேருந்து ஓடியே போடுவீங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் வந்துட்டாருன்னா ஒரு அதிர்ச்சி நமக்கு வந்துவிடும், ஒரு பயம் நமக்கு ஏற்பட்டு விடும். இதை பகவான் புரிஞ்சுன்னுட்டார். நான் போய் உபதேசம் பண்ணேன்னா நீ யார் எங்களுக்கு சொல்கிறதுக்குன்னு கேட்குறோம். நம்ம நீ சொன்னால் நாங்கள் கேட்கணுமன்னு, உன்னை பார்த்தா எங்கள் ஆசாமி மாதிரி தெரியவே இல்லையே, நீ எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஆளா இல்லை, எங்கள் சாதியை சேர்ந்த ஆளா இல்லை, அவ்வளோதையும் உன் உடம்பு வேறு மாதிரி இருக்குது, எங்கள் உடம்பு வேறு மாதிரி இருக்குது, நீ மனுஷனாவே தெரியல, கேட்க முடியாது. பெருமாள் பார்த்தா நியாயம்தான் நீ சொல்கிறது, என்னென்னைக்குமே அவாவா மனுஷா சொன்னா தான் அவாவாளுக்கு கொஞ்சமாவது உரைக்கும். உங்களை திருத்துறதுங்கிறது என்னால் முடியாது, உங்களில் சில பேரை கொண்டே உங்களை திருத்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அதனால தான் ஆழ்வார்களை பிறப்பித்தார். இதை ரொம்ப அழகாக வர்ணிப்பார். ஒரு முள்ளு காலில் தைத்து விட்டதுன்னு சொன்னால் நான் பஞ்சை எடுத்துன்னு வந்து முள்ளை வெளில எடுக்க முடியுமா? மென்மையான எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டு வந்து காலில் தைத்திருக்கிற முள்ளை அகற்றுவது என்பது ஆகாது. அந்த முள்ளை எடுக்கணும்னா உடனே நான் அம்மா கிட்டேயோ பாட்டி கிட்டேயோ போய் நான் என்ன கேட்பேன்? ஒரு ஊக்கு வச்சிருக்கியா, ஒரு பின்னு வச்சிருக்கியா, சேஃப்டி பின் இருக்கா, அது கொஞ்சம் கொடுங்கிறோம். அம்மா கேட்குறா எதுக்குங்கிறா. இல்லை காலில் முள்ளு தைத்து விட்டது, ஐயோ அது எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளான்னு கேட்க மாட்டா, இந்தான்னு கொடுப்பா. அப்போ முள்ளை அகற்ற வேண்டும்னு சொன்னால் அதற்கு ஒரு முள்ளே பயன்படுகிறா போலே மனிதர்களை திருத்தணும்னு சொன்னால் அதற்கு மனிதர்களே பயன்படுவர்கள் அப்படின்னு பகவான் தெரிஞ்சு விட்டார். அதனால தான் ஆழ்வார்களை பிறப்பித்தான். அவர்களை கொண்டு 4000 பாசுரங்களையும் வெளியிட்டாயிற்று. ஆனால் கால கதியிலே, காலத்தினுடைய ஓட்டத்திலே ஆழ்வார்கள் எல்லாம் பரமபதம் சென்ற பிற்பாடு அந்த 4000 பாசுரங்களை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். மறைஞ்சே கொடுத்து லுப்தமாயிடுத்து. இந்த வடமொழியில் எப்படி சொல்லுவார்கள்? லுப்தமாயிற்றுன்னு சொல்லுவார்கள். யாருக்கும் அந்த நூல்களே கிடைப்பதில்லைங்கிற நிலைமை ஏற்பட்டது. அப்போ பகவான் திரும்பவும் சிந்தித்தான், இத்தனை கஷ்டப்பட்டு காரியம் பண்ணி வச்சிருக்கோம், ஆனால் பிரயோஜனம் இல்லாத பொழுதே நல்லா புளியோதரை பண்ணி, சக்கர பொங்கல் பண்ணி, தயிர் சாதம் பண்ணி, க்ஷீரான்னம் பண்ணி, சுண்டல் பண்ணி, இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, முறுக்கெல்லாம் பிழிச்சு வச்சிருக்கா, சுற்றி வச்சிருக்கான்னா சாப்பிட ஒருத்தனும் இல்லைன்னா பிரயோஜனப்படுமா? இப்போ பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு எல்லாரும் வாங்கோன்னு கூப்பிடுறாள் இல்லையா? நாங்கள் கூட சந்நிதிகளில் அடிக்கடி கதம்பம் எல்லாம் பண்ணுவோம். இந்த கதம்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா நீங்கள் நிறையா பண்ணி வச்சுட்டா கூட்டம் குறைவாக இருக்கும். போன வாட்டி கூட்டம் குறைவாக இருந்தது, அதனால் அளவை கொஞ்சம் குறைச்சிப்போம், ஏன்னா அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு இல்லாட்டி தெரிய மாட்டேங்கிறது, கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு குறைவாக பண்ணிட்டோம்னா அன்றைக்கி கூட்டம் அபாரமாக இருக்கும், தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்கும். என்ன செய்யறதுன்னு இப்போ தெரியலையே. அளவாக பண்ணால் கூட்டம் அதிகமாக இருக்குது, அளவு குறைவாக பண்ணால் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரி நிறையா பேர் வர ஆளுன்னு நிறையா பண்ணி வச்சுட்டா கூட்டம் குறைவாக இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதை போல 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து ஆழ்வார்களை பிறப்பித்து அவர்கள் மூலமாக எல்லோருக்கும் சதுபதேசங்களை நாம் செய்தோம். ஆனால் பயனடைவார்னு யாரும் இல்லாத போட்டா, ஆதரிக்கிறவா இல்லையே. அந்த கிரந்தங்களை திரும்பவும் வெளிக்கொணர வேண்டும். எங்கோ மறைந்திருக்கிற அந்த நூல்களை எல்லாம் திரும்பவும் புழக்கத்திலே விட வேண்டும். அப்பத்தான் சம்சாரி வர்க்கம் நாம் அத்தனை பேரும் திருந்துவோம் அப்படின்னு பகவானுக்கு எண்ணம் ஏற்பட்டது. அதனாலே நாதமுனிகள்ங்கிற ஆச்சாரியரை ஆழ்வார்களுடைய காலத்திற்கு வெகு காலத்திற்கு பிற்பாடு பிறப்பித்தான் பகவான். அவருக்கு ஸ்ரீ ரங்கநாத முனின்னு திருநாமம். அதாவது காட்டுமன்னார் கோயில்ங்கிற திவ்ய க்ஷேத்திரம், வீரநாராயணபுரம்னு சொல்லுவார்கள். இன்றைக்கும் ஸ்ரீமுஷ்ணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம், சிறிய கிராமம்தான். அந்த க்ஷேத்திரத்துக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்களுக்குள்ளே மிக மிக முக்கியமானவர்களான
2 ஆச்சாரியர்கள் அந்த திருத்தலத்திலே அவதரித்தார்கள். ஒருவர் தாத்தாவான ஸ்ரீமன் நாதமுனிகள், மற்றொருவர் அவருடைய பெயரனான ஸ்ரீமத் யாமுன முனிகள், யாமுனாச்சாரியர் ஆள வந்தார். இந்த 2 பேரும் அந்த ஊரிலே தான் திருவவதரித்தார்கள். அங்கதான் வீரநாராயணபுரத்து ஏரிங்கிற பெரிய ஏரி அமைந்திருக்கிறது. ஊருக்கே வீரநாராயணபுரம்னு பேரு. பெருமாளுக்கு காட்டு மன்னனார்னு பேரு. சம்பிரதாயத்தில் அவரை பற்றி எப்படி தெரியுமா சொல்லுவா? காட்டும் மன்னனார்னுவா. சம்பிரதாயத்தையே காற்றவர் அவர் தான். கீர்த்தி மூர்த்தி, நியாய வேதாந்த மகாவித்வான், வாகமிருத வருஷி, வேளுக்குடி வரதாச்சாரிய சுவாமி. சம்பிரதாயத்தில் ரொம்ப சிறந்த மகான், பெரிய பண்டிதர். அந்த சுவாமி சொல்லுவாராம், காட்டு மன்னார் கோயில்னா ஏதோ காட்டின் இடையிலே வசிக்கிற மன்னார்னு நினைக்காதீங்கோ. ஊரே காட்ட போல இருந்தது அந்த நாளில். காட்டுக்கு நடுவில் இருக்கிற பெருமாள்னு நினைக்காதீங்கோ. இவர் காட்டும் மன்னனார்னுவார். சம்பிரதாயத்தையே நமக்கு காட்டி கொடுக்கிறவர். இதுதான் சம்பிரதாயம் என்று நம்முடைய கைகளிலே தருகிறவர். அப்படியா கொடுத்தாருனால், ஆமாம் 2 ஆச்சாரியர்களை கொடுத்துருக்காரு. நாதமுனிகளை கொடுத்துருக்கார், ஆளவந்தாரை கொடுத்துருக்கார், சம்பிரதாயத்தையே காட்டி கொடுத்துருக்கார், வளர்த்திருக்கிறார். அந்த உயர்ந்த க்ஷேத்திரத்திலே ஆனி மாதத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே திருவவதரித்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவருக்கு என்ன இயல்பான திருநாமம்னால் ஸ்ரீரங்கநாதன்கிறது இயற்பெயர். ஆனால் அவர் சிறந்த ஒரு மகர்ஷியை போலத்தான் வாழ்க்கையை நடத்தினார். சிறந்த யோகியை போலே விளங்கினார். அதனால் எல்லாரும் அவர் எப்படி வழங்கி வந்தார்கள்னால் ஸ்ரீரங்கநாத முனி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவரை பார்த்தா ஏதோ கலியுகத்தில் பிறந்து நம்மவர்களை போல வசிக்கிறவராட்டம் இல்லை. காத்தால் எழுந்த உடனே காஃபி வேணும், அது முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நாளையில் சிற்றுண்டி வேணும், அது ஆச்சுன்னா மத்தியானம் சாப்பாடு வேண்டும், திரும்ப சாயங்காலம் 3-4 மணிக்கு ஒரு காஃபி வேண்டும், நடுவில் கொஞ்சம் கொறிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் தேவலை, தேன்குழலோ மனவுகப்போ அல்லது இந்த நாடா ரிப்பன் ஒன்று பிழிச்சு கொடுப்பா, இந்த மாதிரி யாராவது ஒன்று இருந்தால் தேவலாம். பஜ்ஜி பக்கோடா இதெல்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும். சாயங்காலம் ஆச்சுன்னா ததியாராதனை வேணும். உண்டியே உடையே உகந்தோடுபவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இங்கே வந்து பேசணும்னு சொன்னால் கார்த்தால் இருந்தது உபன்யாசம், வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது, சாயங்காலம் இருந்தால் நல்லா இருக்குவேன்னு அவர் இடத்துல ஸ்ரீமான் சின்னுவின் இடத்துல சொன்னேன். அவர் உடனே கார்த்தால் ஃபோன் பண்ணிட்டார், பரவாயில்ல சுவாமி இன்னைக்கு சாயங்காலமே வரும், ஏன்னா அங்கேருந்து என்னதான் ஆட்டோ ரிக்ஷாவில் வந்துட்டு போனாலும் கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும், சாயங்காலமே வரும்னார். சாயங்கால வெளியில் வந்து பார்த்தா கார்த்தால வெயிலே பரவாயில்ல போல் இருக்கு. மத்தியானம் 11 மணி வெயிலையே தாங்கிக்கலாம் போல் இருக்கு. இந்த 4-4:30 மணி வெயில் நம்மளால் தாங்கிக்க முடியாது போல் இருக்கேன்னு நினச்சிட்டேன். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது, அது காத்தாலையாக இருந்தாலும் சரி சாயங்காலமாக இருந்தாலும் சரி போகணும்னு முடிவெடுத்துட்டா வரேன்னு சொல்லிட்டா போய்த்தான் ஆகணும். நம்ம மாட்டேன்னு எல்லாம் சொல்ல முடியாது. சரின்னு கிளம்புவோம்னா அப்போ ஆற்றுல என்ன தெரியுமா சொன்னால், நீ போயிட்டு வரத்துக்கு மணி 7 ஆகிடும், அதுக்கு மேலே தேவப்பெருமாளுடைய புஷ்ப பல்லக்கு வேறு இருக்குது, வீதி புறப்பாடு இருக்குது, நீ அதுக்கும் போயிடுவேன். எப்போ சாப்பிடுவேன்? 2 தோசையை சாப்பிட்டுட்டு போனா. அப்போ தான் நினச்சிட்டேன், நாம் ஏதோ நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை சொல்லிட்டு வரலாம்னு கிளம்பினால் அவள் பரிவோடு சொல்லியிருக்கா, நம்ம சந்தோஷம்தான் படணும். வீட்டில் இருக்கிறவா நீ சாப்பிட்டுட்டு போன்னு சொல்கிறாளேன்னு சந்தோஷம்தான் படணும். ஆனால் இந்த சாப்பாடுங்கிறத நாம் முக்கியமானதாக கொண்டுட்டோம்னால் மற்ற எல்லாமே தடைப்பட்டு போகிறத நீங்கள் வாழ்க்கையில் அனுபவத்திலேயே பார்த்துடலாம். நீங்கள் சாப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டீர்களாகில் மற்ற எதுக்கும் முக்கியத்துவம் தர முடியாது. மற்றவற்றிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், ஆன்ம நன்மைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எண்ணினீர்களாகில் சாப்பாட்டை மறந்துடணும். இப்போ யாத்திரை கைஷன் போகிறவாள்லாம் பாருங்க, அதில் என்னென்ன ஊர் போகிறோங்கிறதெல்லாம் ரொம்ப சின்னதாக எழுதியிருப்பா. கொட்டை எழுத்துல எது தெரியுமா எழுதியிருப்பா? 2 வேளை காப்பி, சிற்றுண்டி, ஆகார வசதி உட்படன்னு போட்டிருப்பா. அதை பார்த்தாலே முதல்ல அந்த பேம்ப்ளெட்டை பார்த்தாலே ஒவ்வொருத்தரும் அதுதான் நினைப்பா, ஓ 2 வேளை காப்பி டீ தரேன்னு சொல்லியிருக்கா, டிஃபன் உண்டுன்னு போட்டிருக்கா, சாப்பாடு உண்டுன்னு போட்டிருக்கா, அப்பப்போ நொறுக்கு தீனி வேற தரப்படும்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பாக இந்த யாத்திரைக்கு போகலான்னா. நான் சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக யாத்திரைக்கு போய் வைப்போ, இத்தனை ஊர் போட்டிருக்காளே, இத்தனை திவ்யதேசங்கள் போட்டிருக்காளேன்னா அதில் 4-5 விட்டு போனால் கூட பரவாயில்ல சுவாமி. ஆனால் இந்த 2 வேளை காப்பி டிஃபன் சாப்பாடு விட்டு போகக்கூடாதுங்கிற நிஜமாவே அப்படி தான் இருக்கா. எதுக்கு யாத்திரைக்கு போகிறோங்கிற ஒரு தெளிவே இல்லாத தான் பல பேர் போயிட்டு இருக்கா. சாப்பிட்றதுக்குன்னே போயிட்டு வந்த வாழாட்டம் இருப்பா. நீங்கள் வந்த உடனே கிடக்கும் யாத்திரையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கிடக்கும், நன்னா கவனிச்சுட்டா அருமையான சாப்பாடுவாங்க, நல்ல சேவை. ஒரு கோயிலுக்கும் போனேன், நன்னா பெருமாளை சேவித்தேன், எங்கேயுமே எந்த தடையும் ஏற்படலை, எனக்கும் நடக்க முடிஞ்சுது, உடம்பும் படுத்தலை, இதெல்லாம் சொல்ல மாட்டா. நன்னா வேளைக்கு 2 வேளை காப்பினா 2 வேளை கொடுத்தா சுவாமி, அதுவும் இன்முகத்தோடு கொடுத்தா, டம்ளர் நிறைய வழிய கொடுத்தா, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ நமக்கு இதுதானே முக்கியம் ஆகிறது. அப்போ நாதமுனிகளுக்கு இருக்கிற ஏத்தம் என்னென்னா, ஊர் மக்கள் எல்லாம் அவரை பார்த்தா அவர் ஒருபோதும் இந்த உண்டியே உடையேன்னு ஓடவே இல்லை. அவர் எப்போதும் யோகத்திலே இருப்பர், யோகாபியாசம் செய்வதிலே மிகச்சிறந்த பண்டிதர். அதாவது அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவார்கள். யமம் நியமம்னு ஆரம்பித்து ஒரு 8 விஷயங்களை சொல்லுகிறார்கள். புலனடக்கம்ங்கிறது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேற்று சாயங்காலம் கோயிலுக்கு போயிருந்தேன், வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு விடாயாத்தி உற்சவம், அதற்காக போயிருந்தேன். புறப்பாடு உண்டுன்னு போயிருந்தேன். உள்ளுக்குள்ளே போனால் கமகமகமகமன்னு குழம்பு வாசனை. 4 கால் மண்டபத்தில் உட்காந்துட்டே அடியேன்னு சொன்னேன், இது இவ்வளோ வாசனையாக இருக்கே,
ஏதாவது உள்ளுக்குள்ளே தரியாராதனை நடக்கிறதான்னு கேட்டேன். பக்கத்தில் ஒரு சுவாமி சொன்னார், சுவாமி அங்கே 10 கடை இருக்கு பாருங்க, பிரசாத ஸ்டால்னு போட்டிருப்பா, அவள் புளியோதரை தயார் பண்ணிட்டு இருக்கா, அந்த வாசனை தான் இதுன்னார். நான் நினச்சிட்டேன் உள்ளுக்குள்ளே வந்தவன் பெருமாள் எங்கே இருக்காருன்னு நினைவுக்கு வரல, அவர் எப்போ கிளம்ப போகிறாருங்கிறத பற்றி யோசிக்கலை. அவர் தீர்த்தம் கொடுப்பார், சாயங்காலம் ஆச்சுன்னா திருவாராதனமாகி தீர்த்தம் எல்லாம் உண்டு, தீர்த்தம் ஷடாரி உண்டு, அதெல்லாம் ஆச்சாங்கிற கேள்வியே வரல. இந்த வாசனை நம்மளை பிடிச்சி என்ன ஆடுறது பாருங்க, வந்த உடனே கமகமான வாசனை வருது, இது என்ன வாசனை அப்படின்னு அதைத்தானே நாம் கேட்கிறோம். போய் சாப்பிட்டுட்டு தான் நாம் சாப்பிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. வாசனை பிடிச்சாலே சாப்பிட்ட கிரமம் தான், கணக்கு தான் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் உடனே கேட்டேன், சுவாமி நான் என்ன வேணும், நான் வாசனை பிடிச்சேன், அதுவாக என் மூக்கில் ஏறிக்கிறது சுவாமி, நான் என்ன பண்ணுறது இப்போன்னா? அது ஒன்றும் பண்ண முடியாது தான் நம்மளால். ஆனால் நம்முடைய கவனத்தை பகவான் இடத்துல திசை திருப்ப வேண்டும், அது ரொம்ப முக்கியம். கார்த்தால என்ன பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதே கூட தப்பு தான். நம்ம வீட்லேயே கூட இன்றைக்கி என்ன தளிகை அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க, என்ன சமையல்னு நம்ம இடத்துல கேட்கப்படுவதும் தவறு, நாம் பதில் சொல்கிறதும் தவறு. ஏன்னா முதல்ல பகவான் நமது செய்ய வேண்டும், அவரை உத்தேசித்து தான் நாம் பண்ணுறோமே தவிர நம்மளை உத்தேசித்து பண்ணப்படுவது இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கலாம், சுவாமி அவர் பார்க்குறதோட சரி, சாப்பிட்றது நாம தானே, அவருக்கு என்ன சுவாமி பிரச்சனை இருக்குது, அவர் கண்ணால் பார்த்து விடுறாரு, எதை வச்சாலும் பார்க்குறார், அவர் பார்த்து அந்த உணவை புனிதமாக்குகிறார், அது அப்புறம் நாம் சாப்பிட்றோம். அதனால் என்ன உணவுன்னு தெரிஞ்சுக்கிறதே கூட தப்பு தான்னுவா. அப்போ நம்மக்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இப்போ வீட்டில் இருக்கிறவாள அந்த பெண்மணிகளை கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவா? கேட்டுட்டா எங்களுக்கு நிம்மதின்னு. உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணிட்டா எங்களுக்கு நிம்மதி, இல்லைன்னா நான் ஏதோ ஒரு கரமதை பண்ணி வைக்க போய் ஒரு காய்கறி வாங்கி வந்து பண்ணி வச்சுட்டோ, இன்றைக்கும் இதே வெண்டைக்காய் உனக்கு வேறு எதுவுமே பண்ண தெரியாதா, எப்போ பார்த்தாலும் இந்த வெண்டைக்காய், எப்போ பார்த்தாலும் இந்த வாழைக்கான்னு ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த அம்மா முதல்லையே காத்தால கேட்டுடுவா, நீ சொல்லு நான் அதை பண்ணுறேன்னுடுவா. துப்பரப்பா எனக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் ஒன்று தான், ஆனால் உனக்கு தான் எதை பண்ணாலும் பிடிக்க மாட்டேங்கிறது, நீயே சொல்லு. அப்போ நாங்கள்லாம் என்ன தெரியுமா பதில் சொல்லுவோம், நீ எதை வேணா பண்ணுன்னுவோம். இந்த வேடிக்கை ஒரு குடும்பத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டீர்களானால் எங்களுக்கு சரியாக சொல்லவும் தெரியாது, நீ ஏதோ ஒன்றத்தை பண்ணு, உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் ஏதோ ஒன்றத்தை பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டா தான் தேவையில்லையே, பிரச்சனையே அங்கே தானே வருது. அதனால தான் கேட்க வேண்டி இருக்கிறதுனால் இப்போ தான் கீழே சொன்னேன், அந்த மாதிரி கேட்கக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ கேட்கலே சொல்லலைன்னா கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து விவாகரத்து வரைக்கும் போடும்போது இருக்குது. இப்போ என்ன செய்யறதுனால் இப்படி கேட்கலாம், இன்றைக்கு பகவானுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படி கேட்டுக்கோங்க. இவர் உடனே என்ன சொல்லுவார், பகவானுக்கு இன்னைக்கு இதை பண்ணுன்னுவார். அந்த அம்மா கேட்கறது தன்னுடைய பகவானான நம்மளை பார்த்து தான், நாம் சொல்கிறது நமக்கு என்ன வேணுமோ அதைத்தான். ஆனால் இடையில் இந்த பகவான் ஒரு சொல்ல போட்டுட்டோம்னால் பகவானை போல ஒரு ஏமாடி யாரும் கிடையாது. அவர் என்ன சந்தோஷப்படுவார் தெரியுமா, ஆஹா இந்த குடும்பத்தில் நான் அத்தனை முக்கியமானவனா, எனக்கு இத்தனை பெரிய இடம் கொடுத்துருக்காளா, எனக்கு என்ன பிடிக்கும்னு 2 பேரும் பேசிக்கிறாளே, எனக்கு என்ன வேணும்னு பேசிக்கிறாளேனால் பக்கத்தில் தாயார் சொல்கிறா, ஐயோ அவளை பற்றி நீ புரிஞ்சிக்கவே இல்லை, அந்த அம்மா அவனுக்கு என்ன பிடிக்கும் தான் கேட்டுட்டு இருக்கா, அவன் தனக்கு என்ன பிடிக்குங்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். பெருமாள் சொன்னார், அது கூட புரியாத அளவு நான் முட்டாளா, எல்லாம் நல்லா தெரியும், இருந்தாலும் என்னை கொண்டு போய் நடுவில் புகுத்தி எனக்காகன்னு வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்கிறா பாருங்க, அது கூட எனக்கு பிடிச்சிருக்குன்னுட்டார். அதுதான் பகவான். நம்ம கிட்ட இல்லாத நன்மையை கூட இருப்பதாக அவர் பார்த்து பார்த்து அருள் செய்கிறார். நம்ம கிட்ட ஒரு நன்மையும் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு நன்மையை அவர் தேடி கண்டுபிடிக்கிறாராம். இல்லாத நன்மையை இருப்பதாக பாவித்து அருள் செய்யும் இயல்பு பெருமானுக்கு உண்டு. அதற்கு தோற்று நாம் எத்தனை வணங்கினாலும் தகும் அவரை. இப்போ இதை நினைவில் வச்சுக்கோங்க, அவர் ரங்கநாத முனி, அவர் அஷ்டாங்க யோகத்திலே சிறந்தவர். உட்புலன் அடக்கம், வெளிப்புலன் அடக்கம், இதெல்லாம் அவருக்கு கை வந்திருந்தது. அவர் எப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்படி அவர் வாழ்வார். என்ன தெரிஞ்சுக்கோங்க, என் குழந்தைகள் இடத்துல நான் சொல்கிறது உண்டு, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைகள் இடத்துல நாம் இப்படி சொல்லணும், இப்போ பாருங்கடா, குழந்தைகளாக இருக்கும்போது நீங்கள் பிடிவாதத்தை பிடிச்சிக்கிறீங்க, நீங்கள் எப்பவும் பிடிவாதத்தை பிடிச்சிட்டு இருந்தா ஒரு கட்டத்தில் பிடிவாதம் உங்களை பிடிச்சிக்கும், நீங்கள் பிடிவாதத்தை பிடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க, பிடிவாதம் உங்களை பிடிச்சிட்டு இருக்கும். அதனால் இப்போவே அந்த பிடிவாதத்தை விட்டுட்டா வளர்ந்த பிற்பாடு வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தருகிறோம். அது குழந்தைகள் கேட்கறது கேட்காததெல்லாம் வேறு விஷயம். ஆனால் முதல்ல பிடிவாதத்தை நாம் தான் பிடிச்சிக்கிறோம், அப்புறம் பிடிவாதம் நம்மளை பிடிச்சிக்கிறதோ இல்லையோ. அதனால் நாம் மெல்ல மெல்ல மற்ற விஷயங்கள்லேருந்து விலகுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். வாசனை பிடிக்கிறதோ இல்லை ரொம்ப நல்லா இருக்க ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டார், ஆனால் வண்டியில் போனால் ஒரு 5 நிமிஷம் வெளியே நின்றுட்டு இருப்பார். என்ன சுவாமின்னா, சுவாமி 1 மாதம் ஆச்சு சுவாமி சாப்பிட்றதை நிறுத்திவிட்டேன். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், வெறும் வாசனை பிடிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா 30 வருஷம் சாப்பிட்டு இருந்தேன் சுவாமி, அதை விட முடியல, வாசனையாக இருக்கேன்னு கொஞ்சம் நின்றுட்டு இருக்கேன்னா, ஐயோ அப்பா இதுக்கு பதிலாக நீ உள்ளே போய் சாப்பிட்டுட்டே வந்துடலாம், ஒன்றும் குறவு கிடையாது, இதுக்காக ஒரு 1/2 மணி காலத்தை இங்கே போய் நீ வீணாக பொழுதுபோக்குவாயோ அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. அப்போ அஷ்டாங்க யோகத்திலே சிறந்தவர் ஸ்ரீமன் நாத முனிகள். அதனால தான் ஸ்ரீ ரங்கநாத முனிங்கிறவர்
ஸ்ரீமன் நாதமுனின்னே அந்த ஊரினராலே கொண்டாடப்பட்டார், அழைக்கப்பட்டார். எல்லாம் ஸ்ரீமன் நாதமுனிகள் நாதமுனிகள்னே சொல்லிட்டு இருக்கா. நாதமுனிகளுடைய திருத்தகப்பனார், அவருக்கு ஈஸ்வரமுனிகள்னு திருநாமம். நாதமுனிகளுடைய திருக்குமாரர், அவருக்கும் ஈஸ்வரமுனிகள்னு திருநாமம். அந்த ஈஸ்வரமுனிகளுடைய திருக்குமாரர், அவருக்கு தான் யாமுனாச்சாரியர் ஆளவந்தார்னு திருநாமம். இப்போ இன்னும் ஆளவந்தார்லாம் பிறக்கலை, நம்ம கதையில் ஆளவந்தார்லாம் இன்னும் பிறக்கலை. காட்டுமன்னார் கோயிலிலே நாதமுனிகள் அங்குரையும் பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்து கொண்டு அங்கேயே சுகமாக வாழ்ந்திருக்கிறார். அந்த பெருமாளை விட்டு அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்பத்தான் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திலிருந்து 4 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த ஊருக்கு பெருமானை சேவிப்பதற்காக வந்தார்கள். அந்த 4 பேரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த நாள்லலாம் கூட்டம் இன்னைக்கு இருக்கா போலெல்லாம் இருக்காது. அவ்வளவு ஏன், இந்த கொரோனா வரத்துக்கு முன்ன கூட இவ்வளோ கூட்டம் கிடையாது. இப்போ ஒரு கோயிலுக்கும் நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறில் போகவே முடியாது. ஸ்ரீரங்கமாகட்டும், காஞ்சிபுரமாகட்டும், திருநாராயணபுரம் எங்கோ ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ரொம்ப அமைதியான திருத்தலம். ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் வண்டி இருக்குது. அதனால் வெள்ளி சனி ஞாயிறு போனோம்னா வண்டி விடுறதுக்கே இடம் கிடையாதுங்கிறா போலே ஒரு சுற்றுலா தலத்தை போல ஆக்கி வச்சுட்டா. இது இன்றைய சூழ்நிலை. அந்த நாள்லலாம் சாயங்காலம் 6:30 6:45 கோயில் கதவையெல்லாம் சாத்தின்னு போடுவா. பெருமாளுக்கு ரெஸ்ட்டு தான். ஏன்னா யாரும் வரவா கிடையாது. பெருமை கோயிலை திறந்து வச்சு என்ன பண்ணுறது, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் 6:30 மணிக்கு கதவையெல்லாம் சாத்திட்டு போடுவா. ஏன் உங்களுக்கே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 7:30 8 மணிக்கு நீங்கள் படுத்துக்கொள்ளவே சென்று விடுவீர்கள். இங்கே வயசானவாளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் நீங்கள் ராத்திரி படுத்துக்கிற டைம் என்னன்னு கேட்டால், சுவாமி எங்களுக்குலாம் 7:30க்கு மேலே 7 மணிக்கு மேலாம் தெரியவே தெரியாது. பல வீடுகளில் 6:30 போய் தூங்கிடுவா, பல வீடுகளில் 7:30. யாராவது ஒருத்தர் நாங்கள் 8 மணிக்கு தான் தூங்க போவோம்னு சொன்னால், இன்றைக்கி ஒருத்தர் 1 மணிக்கு தூங்க போகிறேன்னு சொல்கிறா போல. அது எப்போ சுவாமி தூங்க போறீங்கன்னா, ராத்திரி 1 ஆயிடும்னு அப்படி பார்க்குறோம் இல்லையா. அந்த நாளில் யாராவது நான் 8 மணிக்கு தான் தூங்குவேன்னா அவ்வளோ லேட்டாவான்னு கேட்பா. இப்போ தான் தூக்கம் இல்லாத எல்லாரையும் ராட்சசாலாக ஆக்கி வச்சிருக்கான். ஏன்னா ராட்சசர்களுக்குத்தான் நிஷாச்சரர்கள்னு பேரு, ராத்திரி வேளையில் சுத்தரவான்னு பேரு. அதுவும் இந்த மொபைல் ஃபோன் வந்த பிற்பாடு தூக்கமே அத்தனை பேருக்கும் போயிட்டு இல்லையோ, எல்லாரும் அதை பார்த்துட்டே நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் சரியான தூக்கங்கிறது கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு 8:45 மணிக்கெல்லாம் நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு 45 வயசு ஆகுதுன்னா, நான் குழந்தையாக இருக்கிறச்சே 8:45 9 மணிக்குள்ளாக எல்லாம் தூங்கி விடுவோம். அதுக்கு முன்ன இருந்த தலைமுறையெல்லாம் 8 மணிக்குள்ளே தூங்கிடுவா, 7:30க்குள்ளே தூங்கிடுவா. அதனால் 4 பேர் பெருமாளை சேவிக்க வரான்னாலே பெரிய அதிசயம்தான். அப்படி இருந்த காலம். அந்த மாதிரி தான் திருநாராயணபுரத்திலிருந்து 4 பேர் வந்தார்கள். 12 திருமண்காப்புகள் துலங்க நல்லா பளபளன்னு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபத்தோடு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த ஸ்வரூபத்தோடு 4 பேர் வந்திருக்கா. நாதமுனிகளுக்கு கொள்ளமாளா இன்ப வெள்ளத்திலே அவர் மூழ்கினார். இவாளை பார்த்துட்டு அவருக்கு பரம சந்தோஷம். எழுந்தருள வேணும்னு அழைச்சிட்டு போறார். பெருமாளை நல்லா சேவை பண்ணி வைக்கிறார். வீரநாராயண பெருமாள் காட்டும் மன்னனார் அப்படின்னு நல்லா கற்பூரஹாரத்தை பண்ணி அந்த பெருமானை சேவை பண்ணி வைக்கிறார். அப்போ அந்த 4 பேர் என்ன தெரியுமா பண்ணா, சுவாமி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பாசுரங்களை நாங்கள் பாடலாமான்னு கேட்டார். நன்னா தெரிஞ்சுக்கோங்க, நாதமுனிகளுக்கு பாசுரங்கள்னா என்னன்னு இப்போ தெரியாது. திவ்ய பிரபந்தங்கள்னு நூல் தொகுதி உண்டுன்னு அவருக்கு தெரியாது. ஆழ்வார்களை பற்றி அவர் அறியார், எதுவுமே தெரியாது. பெருமாளை பற்றி தானே பாட்டா, பாடுங்கோ, அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டார். அவள் ஆரம்பித்து பாட ஆரம்பித்தா. ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே அப்படின்னு ஆரம்பித்து 10 பாசுரங்களை பாடினா. அவள் ஆறாவமுதேன்னு ஆரம்பித்தா பாருங்கோ. நாதமுனிகள் அப்படியே சாஞ்சு விட்டார், பின்னாடி மக்னர் ஆயிட்டார், அதில் மூழ்கி போயிட்டார் அவர். என்னமா இருக்குது இந்த பாட்டு, இந்த பாசுரங்கள்லாம் என்ன செவிக்கினிய செஞ்சொல்லாக இருக்கிறது, என்னமா தித்திக்கிறது அப்படின்னு அவருக்கு அத்தனை சந்தோஷம். ஐயோ இத்தனை நாளாக இது நமக்கு தெரியாத போச்சே, இந்த மாதிரி கூட 10 பாட்டு உண்டா, கேட்கும் போதே நம்ம என்னமோ பிசைகிறதே, நம்மை மயக்குகிறதே அப்படின்னு அவருக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டது. அந்த 10 பாசுரங்களை முடிக்கும் போது அவ சொன்னா, குழலின் மலிய சொன்ன ஓர் 1000த்துள் இவை 10ம்னா. குழலின் மலிய சொன்ன புல்லாங்குழலுடைய இனிமை இருக்கிறதே, அந்த இனிமையையும் கூட வெல்லும்படியான இனிமை படைத்திருக்கிற இந்த 1000 பாசுரங்களுக்குள்ளே 10 பாசுரங்கள் அப்படின்னு சொன்ன பாருங்க. நாதமுனிகள் சடக்கென எழுந்தார். அவர்கள் கிட்ட வந்தார். சுவாமி கேட்குறேனே, தப்பாக நினச்சிக்காதீங்கோ, நீங்கள் இப்போ பாடின இந்த 10 பாசுரங்களை இதற்கு முன்பு ஒருபோதும் அடியேன் கேட்டதே கிடையாது. இப்போ தான் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் முடிக்கும் போது குழலின் மலிய சொன்ன ஒரு 1000த்துள் இவை 10ம்னு வேற சொல்லிட்டீர்கள். இந்த 10 பாட்டே இத்தனை இனிமையாக இருக்கே, அப்போ மீதம் இருக்கிற 990 பாசுரங்கள் எத்தனை இனிமையாக இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியுமா? உங்களுக்கு 1000 பாட்டும் வருமா? அவள் சொன்னா, அதெல்லாம் தெரியாது சுவாமி, எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 10 பாட்டு தான். எங்கே போனாலும் இந்த 10 பாட்டை தான் பாடிட்டு இருப்போம். இத்தனை நாளா இந்த குழலின் மலிய சொன்ன ஒரு 1000த்துள் இவை 10ம்னு நாங்கள் பாடினாலும் கூட இதை போல இன்னும் 1000 பாசுரங்கள் இருக்குங்கிற நினைவு கூட எங்களுக்கு வந்ததில்லை. அப்படியே ஏதோ பாடிட்டு இருப்போம் நாங்கள். இப்போ நீங்கள்லாம் கூட சமையல் பண்ணும்போது, தளிகை பண்ணும்போது பாருங்க,
அதை உப்பெல்லாம் அனிச்சையாக உப்பு போட்டுடுவீங்க. உப்பு போடணும்னு நினைவு வச்சுட்டெல்லாம் போடுறதில்ல. அடுத்தடுத்து அந்த கைகள் அதில் கடுகு திருமாறணுமா, உப்பு போடணுமா, மஞ்சப்பொடி போடணுமா, காரப்பொடி போடணுமா, ஏதோ ஒன்று தானாக செய்கிறதோ இல்லையோ. அதை போல தான் அந்த 4 பேர் என்ன சொல்லிட்டா, நாங்களாக பாடிட்டே இருப்போம். அர்த்தத்தெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தது கிடையாது. குழலின் மலிய சொன்ன ஓர் 1000 விபத்துன்னு பாடுறோமே தவிர 1000 பாட்டு இன்னும் இருக்குங்கிற சிந்தனை கூட எங்களுக்கு வந்ததில்லை. இப்போ நீர் சொல்லித்தான் எங்களுக்கே தோன்றுகிறது. அப்போ இந்த 10 பாட்டை தவிர இந்த 10 பாட்டுகளை உள்ளடக்கின 1000 பாசுரங்கள் உண்டு அப்படின்னு தேறுகிறது. ஆனால் எங்களுக்கு அது தெரியாது சுவாமி, எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 10 பாசுரங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டா. நாதமுனிகளுக்கு பெரிய ஏமாற்றம். என்னடா அது, நீங்கள்லாம் ரொம்ப அழகாக பாடினீங்கோ, அந்த 1000 பாசுரங்களும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பாடும்போது கடைசியில் குருகூர் சடகோபன் அந்த பாட்டிலே வந்தது. சில ஆழ்வார்கள் தங்கள் பெயர்களை சொல்லிக்கொள்ளவே இல்லை. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், திருப்பாண ஆழ்வார், இந்த 5 பேரும் தங்களுடைய நூல்களிலே தங்களுடைய பெயர்களை சொல்லிக்கொள்ளவே இல்லை. மீதி இருக்கிற ஆழ்வார்கள்லாம் சொன்னார். திருமங்கை ஆழ்வார் ஒரு பதிகத்திலையும் தம் பெயரை சொல்லிக்கிறார். கலியன் சொல்லிக்கிறார், மங்கமன்னன் சொல்லிக்கிறார், எல்லாம் சொல்லிக்கிறார். ஆனால் திருமொழியில் 1000 பாசுரங்கள் உண்டுன்னு அவர் சொல்லலை. நல்லா கேட்டுக்கோங்க, பெரிய திருமொழின்னா 1084 பாசுரங்கள் பாடல்கள் அந்த நூலிலே உண்டு. ஒரு 10 பாட்டுக்கும் ஒரு தடவை தன்னோட பேரை திருமங்கை ஆழ்வார் சொல்லிக்கிறார். ஆனால் அந்த நூலில் 1000 பாசுரங்கள் உண்டுன்னு அவர் எங்கேயும் சொல்லலை. நம்மாழ்வார் ஒரு 10 பாட்டுக்கும் தன்னுடைய பேரை சொல்லிப்பார், தன் ஊரையும் சொல்லிப்பார். அந்த நூலில் 1000 பாசுரங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கார். இது ஏங்கிறது நமக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது. ஏன் தெரியுமா? நாதமுனிகள்னு ஒருவர் அவதரிப்பார், இந்த நூல்களை தேடிக்கொண்டு அவர் வருவார். அவர் வரணும்னா அவருக்கு வழிகாட்டணும் இல்லையோ, எங்க வரணும், யார் பாடியிருக்கா, எத்தனை பாட்டு, இதை சொல்லணுமா வேண்டாமா? நீ குருகூருக்கு வர வேண்டும். நாதமுனிகளை உத்தேசிச்சுத்தான் நம்மாழ்வார் ஒரு 11 பாட்டிலும் தம் பேரையே சொல்லியிருக்கார். இது நம்மாழ்வார் பாடினப்போ யாருக்கும் புரியல, நாதமுனிகள் காலத்துக்கு அப்புறம் தான் புரிந்தது. அப்போ ஒரு 11 பாட்டிலும் குருகூர் குருகூர் குருகூர்னு ஏன் சொல்லியிருக்கார்? நாதமுனிகள் குருகூருக்கு வர வேண்டும். ஷடகோபன் தம்பேரை ஏன் சொன்னார்? தான் பாடியிருக்கேங்கிறத அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பாசுரங்களை தேடி அவர் வர வேண்டும்? 1000 பாசுரங்களை தேடி அவர் வர வேண்டும். இது நம்மாழ்வாருடைய அபிப்பிராயம். என்ன இருந்தாலும் பவிஷ்ய காலத்தை தெரிஞ்சின்றிருக்கிற ஒரு பெரிய மகாமுனிவர் நம்மாழ்வார். ஷடகோப முனிவர்னு கொண்டாடுறோம் இல்லையா? அவருக்கு இருக்கிற ஏத்தம் என்னன்னா, எதிர்காலத்தையும் நன்கு தெரிந்து வைத்திருப்பவர். நாம் எல்லாம் அறியாத ஒரு விஷயம் சொல்கிறோம், உங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த உலகத்திலே, நம்முடைய பாரத தேசத்திலே பக்தி மார்க்கங்கள் பல உண்டு, பல சம்பிரதாயங்கள் உண்டு. நம்முடைய சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்தை போல வடதேசங்களில் 100கணக்கான சம்பிரதாயங்கள் உண்டு. எல்லா சம்பிரதாயங்களும் நாராயணனையோ ராமனையோ கண்ணனையோ பரதேவதையாக பறைகின்றன. அது ஒரு முக்கியமான விஷயம். நாம் எல்லாம் சிவன் நாராயணனை எல்லாமா கொண்டிருக்கோம். சில பேர் ராமன் தான் எல்லாங்கிறா, சில பேர் கண்ணன் தான் எல்லாங்கிறா. நாராயணன் தான் ராமன் கண்ணன் நாம சொல்றோம், அவன் என்ன சொல்றா? ராமனும் கண்ணனும் தான் நாராயணன்கிறா. அவ்வளவுதான் வேறுபாடு. நம்ம நாராயணன் தான் ராமனும் கண்ணனும்னு நாம சொன்னா, சுவாமி அப்படி கிடையாது சுவாமி, ராமனும் கண்ணனும் தான் நாராயணன்கிறா. நான் என்ன சொன்னேன்? சரி, படுத்துட்டு போத்தின்டா என்ன, போத்தின் படுத்துட்டா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. இப்போ அப்போ எல்லா பக்தி இயக்கத்தவர்களுக்கும் நாராயணனோ ராமனோ கண்ணனோ தான் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா எல்லாமே வைஷ்ணவன் தான், எங்க பார்த்தாலும் வைஷ்ணவன் தான் பரவி இருக்கிறது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இத்தனை மதங்கள் மார்க்கங்கள் இருக்கின்றனவே, இந்த மார்க்கங்கள் இத்தனை பல்கி பெருகுவதற்கு முக்கிய காரணபூதர், எல்லாருக்குமாக தொழத் தகுந்தவர், இந்த யுகத்தினுடைய ஆதியிலே தோன்றி பக்தியை பரப்பிய பெருந்தகை ஒருவர் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் நம்மாழ்வார் மட்டுமே. நம்மாழ்வாரை போல ஒரு தெய்வ கவி முன்பும் அவதரிக்கவில்லை, பின்பும் அவதரிக்கவில்லை. ஆனானப்பட்ட ராமானுஷர் பாருங்க, ஆழ்வார் திருநகரிக்கு போனார், நம்மாழ்வாரை சேவிச்சார், கண்ணும் கண்ணீருமா நிற்கிறார் அவர் முன்பு. எனக்கு ஒரு வரம் வேண்டும்னார். ஆழ்வார் கேட்டார், என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். தேவரியருடைய திருவடி நிலைகளுக்கு நம்முடைய பெயரே ஆகும்படி அனுகிரகிக்க வேண்டும்னு கேட்டார். அது வரைக்கும் மதுர கவின்னு தான் சொல்லிட்டு இருப்பா. நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு மதுர கவின்னு தான் அது வரைக்கும் பேரு. ஆனால் எப்போது ராமானுஷர் போய் கேட்டாரோ உடனே நம்மாழ்வார் ஆகட்டும்னு அருளி செய்து விட்டார். அன்றிலிருந்து இன்று வரை நாம் ஆழ்வார் சந்நிதிக்கு போனால் எப்படி கேட்கணும்? சுவாமி ராமானுஷன் பிரசாதித்தருள வேணும்னு கேட்கணும். அந்த ராமானுஷனை கொண்டு வந்து என் தலையிலே வைத்தால் ஆகாதா? சுவாமி அடியன் காத்துட்டு இருக்கேன், ஷடாரின்னு சொல்லக்கூடாது. பெருமாள் சந்நிதியில் ஷடாரின்னு சொல்லணும், தாயார் சந்நிதியில் ஷடாரின்னு சொல்லணும், ஆண்டாள் சந்நிதியில் ஷடாரின்னு சொல்லணும், ஆழ்வார்கள் சந்நிதிக்கு வந்துட்டா ராமானுஷன்னு சொல்லணும். அப்போ எப்படி கேட்டு வாங்கியிருக்காரு பாருங்க. ஏன்னா நம்மாழ்வாரனுடைய அருமை பெருமை தெரிந்தவர் எம்பெருமானாரை போல இன்னொருத்தர் கிடையாது. நம்மாழ்வாரை போல அருமை பெருமை மிக்கவர் இன்னொருத்தர் கிடையாது. அவர் அருமை பெருமை தெரிந்தவர்களுக்குள்ளே மிக மிக முக்கியமானவர் ராமானுஷர். அதனால தான் பூமன்னு மாது பொருந்திய மார்வன் புகழ்மறிந்த பாமன்னு மாறன்
அடிப்பணிந்து உய்ந்தவன் அமுதனார் பாடினார். மணவாள மாமனிகளும் பாடுறார். ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்யசேவா பிரேமாவிலாசய பராங்குஷ பாத பக்தங்கிற பெருமானாருக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம். ஆனால் ஆழ்வாருடைய திருவிடை நெய்த்தாமரைகளிலே பேரன்பு பூண்டவர்ங்கிற பெருமை இருக்கு பாருங்க. அந்த பெருமைக்கு முன்பாக வேறு எதையும் சொல்ல முடியாது. ஷடகோபன் பொன்னடிங்கிற ஏத்தம் மிக்கவர் ராமானுஜர். அதனால நீங்கள்லாம் எப்போ சந்நிதிக்கு போனாலும் பெருமானுடைய தீர்த்தத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஷடாரி எழுந்தருள பண்ணப்பட்டு நம்முடைய தலையிலே வைக்கப்படுகின்ற அந்த தருணம் இருக்கிறதே, அவசியமாக உங்களுடைய நன்றி கலந்த பிரணாமங்களை நம்மாழ்வாருக்கு செலுத்திடுங்கோள். அவர் இல்லைன்னா நமக்கெல்லாம் கதிங்கிறதே இன்னொன்று கிடையாது. அவரால் தான் நம்முடைய ஆன்மாவிற்கு முன்னேற்றங்கிறதே வாய்த்திருக்கிறது. அந்த நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவதரிக்கப் போகிறார் என்பதையும் ராமானுஜர் அவதரிக்கப் போகிறார் என்பதையும் தம்முடைய திருவாய்மொழியிலே முன்னமேயே அவர் அருளி செய்திருக்கிறார். அப்படின்னா எத்தனை பெரிய கெட்டிக்காரராக அவர் இருப்பார். வருங்காலத்திலே 2 மகாத்மாக்கள் தோன்றப் போகிறார்கள். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி உரித்தரக் கண்டோம்னு ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் அவதரிக்கப் போகிறார், ராமானுஜர் அவதரிக்கப் போகிறார், சம்பிரதாயம் ஓஹோவென்று வளரப்போகிறதுன்னுட்டு முன்னமேயே கண்டுபிடித்து மங்களாசாசனம் செய்த பெருமை நம்மாழ்வாருக்கு உண்டு. இதை எதுக்காக சொன்னேன்னா, அப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிறதையும் அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு இல்லையோ. அதனால தான் நாதமுனிகள்னு ஒருவர் அவதரிக்க போகிறார். அவர் நம்ம தேடி வரப்போகிறார். 1000 பாசுரங்களை தேடிண்டு வருவார். இதெல்லாம் நம்மாழ்வாருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் என்ன பண்ணிவிட்டார், ஒரு 10 பாட்டு பாடி முடிக்கும் போதும் தன்னுடைய ஊரை சொல்லியிருக்கார், தன்னுடைய பேரை சொல்லியிருக்கார், தான் பாடின பிரபந்தத்தில் 1000 பாசுரங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் நாதமுனிகளுடைய வரவை எதிர்பார்த்துத்தான்ங்கிறத நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இப்போ நாதமுனிகள் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். அந்த 4 பேரை பார்த்து கேட்குறார், சரி உங்களுக்கு தான் அந்த 1000 பாசுரங்கள் தெரியாது, இந்த 10 பாட்டு தான் தெரியும்னு சொல்லிட்டீங்கோ, வேற யாராவது அந்த 1000 பாசுரங்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார். அவ சொன்னா, மீதி பேருக்கெல்லாம் இந்த 10 பாட்டு கூட தெரியாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம்னா. நீங்கள் மீதி பேருக்காவது யாருக்காவது 1000 பாட்டு தெரியுமான்னு கேட்குறீர்கள். ஆனால் யதார்த்தம் கள நிலவரம் எப்படி இருக்குன்னா, மீதி பேருக்கு இந்த 10 பாட்டு கூட தெரியாது சுவாமி, ஒருத்தருக்கும் தெரியாது. உடனே திரும்பவும் தலையை தொங்க விட்டு கொண்டார் நாதமுனிகள். இல்லை எப்படியாவது அந்த 1000 பாசுரங்களை அடைந்து விட வேண்டும்ங்கிற ஒரு பேரவா எனக்குள் கிளர்ந்து எழுந்து விட்டது. என்ன வழின்னு சொல்லுங்கோ. நீங்கள் ஏதோ இந்த குருகூர் சடகோபன்னு சொன்னீங்களே, பாடினவர் சடகோபன்னு தெரிஞ்சு போச்சு, ஊரு குருகூர்னு தெரிஞ்சு போச்சு, அங்கே போய் கேட்டால் கிடைக்குமான்னு கேட்டார். ட்ரை பண்ணி பாருங்கோ, போய் பாருங்கோ, கிடைக்கலாம்னா ஆகலாம். நாங்கள் போனதில்லை சுவாமி, அங்கே நீங்கள் போய் கேட்டு பார்த்தா ஒரு வேளை கிடைக்கலாம். உடனே தம்முடைய பெருமாளிடத்தில் போனார். சுவாமி இந்த மாதிரி போயிட்டு வரலாம்னு இருக்கேன். ஏற்கனவே பெருமாளிட அனுமதி கேட்டு தான் வடதேசம்லாம் போயிட்டு வந்தார் நாதமுனிகள். இதெல்லாம் நமக்கு பெரிய பாட்டம். இப்போ நீங்கள்லாம் கூட வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? உங்கள் ஊரில் உங்கள் இல்லத்துக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கும் இல்லையா? நீங்கள் தினப்படி போகிற கோயில், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் போகிற கோயில், உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ணுற கோயில்னு இருக்குமோ இல்லையோ? இப்போ இங்கே கூரத்துக்கு வரைச்சி நீங்கள் அங்கே சொல்லிட்டு வந்தீங்களா பெருமாள்கிட்ட? எத்தனை பேர் சொல்லிட்டு வந்தீங்க? அது நமக்கு பெருசாக தோன்றாது. ஊரில் இருக்கிறச்சே கோயிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கிறோம். நாம் சொல்லிட்டு வரலைன்னா என்ன இப்போன்னா அவர் தேட மாட்டாரா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த வேலை ஆச்சுன்னா சாயங்காலம் வந்துடுவாளே, என்னன்னு தெரியல, 4 நாளாக காணும். நீங்கள் உடனே இந்த இடத்துல நம்ம புத்தியை பிரயோகம் பண்ணக்கூடாது. நாம் உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம், ரொம்ப புத்திசாலியாக பேசுவோம். சுவாமி அவருக்கு தெரியாதுதா, அவருக்கு எல்லாம் தெரியும் சுவாமி, அவருக்கு நல்லா தெரியும். இப்போ நானே வீட்டை விட்டு வெளில கிளம்புறேன், 4 கழுத வயசாச்சு எனக்கு. எங்கள் அம்மா பார்த்து பத்திரம்னு சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா? ஏன் இப்போ எங்கள் அம்மா பத்திரம்னு சொல்லலைன்னா பத்திரமா போகணும்னு எனக்கு தெரியாதா? இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? ஒரு வீட்டு உள்ள நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிச்சா போயிட்டு வரோம்னு சொன்னால் போயிட்டு வாங்கோன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறோமா இல்லையா? உங்களை பார்த்து நான் சௌக்கியமானு கேட்டால் நீங்கள் என்னை பார்த்து கேட்கலன்னா எனக்கு எவ்வளோ கவலை ஏற்படுறது. நீங்கள் சௌக்கியமானு கேட்கலைங்கிறதுனாலே உடம்பு கெட்டு போய்டுறது, சௌக்கியம் போய்டுறது. நீங்கள் கேட்டுவிட்டா தப்பிச்சுட்டேன், சௌக்கியமானு கேட்டால் திரும்ப நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கோ அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்னு எதிர்பார்க்குறோமா இல்லையா? இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுத்தான் நான் நல்லா இருக்க போகிறேன்னா, நீங்கள் கேட்கறதுனால நான் நல்லா இருக்க போகிறேன்னா, இல்லை கேட்காதனால கெட்டுப்பட போகிறேன்னா? கேட்கணும்னு வச்சுருக்கோம் இல்லையா? அதை போல் பெருமானுக்கு நீங்கள் கூற வந்திருக்கீங்கன்னு தெரியும் தான். இருந்தாலும் நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்மை அனுகிரகிக்கிறவர், கண்ணும் கருத்துமாக நம்மை பார்த்து கொள்பவர், அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை நாம் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு 4 நாள் போயிட்டு வரலாம்னு இருக்கேன், நீ அனுமதி கொடு. அவர் முகத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியுமா தோற்றும், எங்கே வேணால் போயிட்டு வா, சீக்கிரம் வந்துருங்கிற போல இருக்கும். ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டு பிரிஞ்சு உன்னால் எங்கே வேணும்னாலும் இருக்க முடியும். ஆனால் நீ இல்லாத எனக்கு சரிப்படாது, நீ தயவு பண்ணி வந்துடுன்னு சொல்கிறா போல இருக்கும். அதனால தானே எம்பெருமானார் வைகுண்டம் போனார். வைகுண்டநாதன் சிரித்தான், ஸ்ரீரங்கநாதன் அழுதான். அவரே அழணும், இவர் தான் அங்கேயும் இருக்கிறவர், அங்கே இருக்கிறவர் தான் இங்கே இருக்கார், இங்கே இருக்கிறவர் தான் அங்கே இருக்கார். இருந்தாலும் ரங்கநாதன் சொல்லிட்டார், என்னதான் ராமானுஜருடைய அனுபவம் வைகுண்டத்திலே கிடைத்தாலும் இங்கே தினந்தோறும் காலையும் மாலையும் மதிய வேளையிலும் என்னை தேடி தேடி ஓடி வந்த ஒரு ஜீவன்,
இனிமே அது ஓடி வராது இல்லையோ, அதை நான் தேடத்தானே செய்வேன். அந்த இழப்பு எனக்கு இழப்புத்தானேன்னு பெருமாள் அழுதார் ராமானுஜருக்கு பிற்பாடு. அதாவது ராமானுஜர் மறைந்த பிற்பாடு, அவர் வைகுண்டம் ஏகிய பிற்பாடு ரங்கநாதன் கண்ணீர் உகுத்தான்னு சொன்னால் நம்ம ஊர் பெருமாள் இடத்துல நாம் அத்தனை வாஞ்சையோடு இருக்க வேண்டும். நான் போயிட்டு வரேன்னு அவர்கிட்ட மனசார சொல்ல வேண்டும். நேர போய் பார்த்து சொல்லிவிட்டு வர வேண்டும். இப்போ நாதமுனிகள் நேர போனார், காட்டு மன்னாரை பார்த்தார். திருக்குறுகூர் பிரயாணம் பண்ணலாம்னு இருக்கேன், ஒரு பெரிய தேடல், அதை நோக்கித்தான் போயிட்டு இருக்கேன். இந்த தேடலை நோக்கி நான் போகணும்னு நியமித்தது நீர்தான். உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஒரு உணர்வை தந்தது நீர்தான். இப்போ என்னை அனுப்பி வைக்கிறதும் நீர்தான். உம்மிடத்துல பிரார்த்திக்கணுங்கிற புத்தியை தந்ததும் நீர்தான். எல்லாம் நீர்தான் விட்டார். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் கொள்ள வேண்டிய முறை. எது நடக்கிறதோ அதை நாம் பண்ணேன், நாம் பண்ணணுமேன்னு நினச்சா பெரிய பாரமாக தெரியும். என்னை கொண்டு அவர் பண்ணிப்பார்னு நினச்சி பாருங்க, கவலையே தெரியாது, அனாயாசமாக முடிஞ்சு விடும். நான் தான் பண்ணணுமான்னா பெரிய பாரமாக இருக்கும், கவலையாக இருக்கும். என்னை கொண்டு அவர் பண்ணிக்கொள்வார்னு நினச்சிக்கோங்க, சுலபமாக முடிஞ்சு விடும். அப்போ தான் பெருமாள் கேட்டார், காட்டு மன்னனார் கேட்டார், அப்பா ஏற்கனவே நீ இந்த மாதிரி ஒரு தடவை அனுமதி கேட்ட ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாட்களுக்கு முன்பு வடதேச யாத்திரையெல்லாம் பண்ணணும்னு ஆசை உண்டாய். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கார். சாதுக்களை ரட்சிப்பதற்காக, தீயவர்களை ஒடுக்குவதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் பிறக்கிறேன், அவதரிக்கிறேன். நாதமுனிகள் என்ன சொன்னார்? அப்படி அவதாரம் பண்ணின மதுரை எல்லாம் இருக்கும் இல்லையோ, வடமதுரை, பிருந்தாவனம், கோகுலம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறேன், நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், போயிட்டு வா, சீக்கிரம் வந்துருன்னார். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஏன்னா என்னை விட்டுட்டு ஒன்றால் இருக்க முடியுமோ என்னமோ, ஒன்றை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நீ எங்கே போனாலும் சீக்கிரம் போயிட்டு வந்துடும். நிறைய பேர் கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு அதுதான் சொல்லுவான். வீட்லேயே இருந்துட்டு இருக்கேன், அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதான்னு கேட்பா. அந்த அம்மா கிளம்பி போட்டால் 2ஆம் நாள் ஃபோன் பறக்கும், நீ எப்போ வரப்போறே அப்படின்னு கேட்பார். என்னது இது, நீங்கள் தான் அனுப்பிச்சி வச்சுக்கோ, நேற்று தான் வந்தேன்னா ஏதோ தெரியாத அனுப்பிச்சி வச்சுக்கோ, இங்கே ஒரு காஃபி கூட போட்டுக்கிறது எனக்கு வக்கு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ உடனடியாக வந்து சேரப்பார், நீயே வந்தாலும் சரி, இல்லை நான் வந்து அழிச்சின்னு போகணும்னு சொன்னாலும் சரி, இருப்பு கொள்ளாது அவருக்கு. அதை போல தான் பகவானுக்கு மனைவியை ஊருக்கு அனுப்பிச்சுட்டா எப்படி கணவர் தவிக்கிறாரோ அது போல தவிச்சுட்டு இருப்பார். சீக்கிரம் வரமாட்டியான்னு கேட்டுடுவார். நாதமுனிகளை பார்த்து சொன்னார், நீ சீக்கிரம் வந்துடுவோன்னு சொன்னார். இவர் வடதேசங்கள்லாம் போனார் பாருங்க, அங்கே போய் கோவர்தன கிரிதாரியை பூசித்து கொண்டு அங்கேயே ரொம்ப சௌக்கியமாக இருக்குன்னு இருந்துட்டார். ஸ்வப்னத்தில் வந்துட்டார் பெருமாள். காட்டு மன்னார் பெருமாள் இருக்கார் பாருங்க, வீரநாராயண பெருமாள். என்னப்பா நீ போச்சேவே, நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன், எங்கே வேணும்னா போ, காலத்தே வந்து சேருன்னு சொன்னேன், ஆனால் நீ இங்கே வந்துட்டு இங்கேயே சௌக்கியமாக இருக்கியே. அவர் சொன்னார், அங்கே இருக்கிற நீ தானே இங்கே இருக்கிறாய், நீ வேறையா, இங்கே இருக்கிற பெருமாள் வேறையாண்ணா? அதெல்லாம் கிடையாது, நீ அங்கே வந்து சேரப்பார்னு சொல்லிட்டார். அடுத்த நாளே ஓடி வந்துட்டார். இப்போ திரும்பவும் திருக்குறுகூர் போகணும்னு கேட்குறாரா? பெருமாள் சொன்னார், திரும்பவும் சொப்னத்தில் வந்து நான் சொல்ல வேண்டியிருக்குமான்னு கேட்டார். அதெல்லாம் கிடையாது, இப்போ போயிட்டு காரியம் ஆன உடனே நானே வந்துடுறேன் அப்படின்னு அனுமதி பெற்றுக்கொண்டு உடனே புறப்பட்டு போனார். திருக்குறுகூரிலே ஓரோரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருமாளிகை கதவங்களையும் தட்டுகிறார். உங்களுக்கெல்லாம் 1000 பாட்டு வருமா? 1000 பாசுரம் என்ன தெரியுமா? இது 1000 பாட்டா? அப்படி இருக்காங்க, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லைங்கிறார். திருக்குறுகூர்லேயே இந்த நிலைமையானார். குருகூர் தான் இது, எங்கள் ஊரில் ஷடகோபர்னு ஒருத்தர் அவதரித்து வாழ்ந்திருந்தார்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளோதான்னா. எப்பேற்பட்ட மகான் ஷடகோபர் நம்மாழ்வார், அப்படி ஒருத்தர் இருந்தார்னு கேள்விப்பட்டிருக்கோங்கிற அளவில் தான் அங்கே இருக்கிறவா தெரிஞ்சுட்டு இருந்தா. நாதமுனிகளுக்கு பெரிய ஏமாத்தம். ஐயோ இங்கே வந்தால் கிடைச்சிடும்னு நினச்சி வந்துட்டு இருந்தோம், ஆனால் இங்கேயும் ஒருத்தருக்கும் தெரியலையே. இப்போ எங்கு போனால் தான் கிடைக்கும், யாரை நாடினால் கிடைக்கும், அது இல்லாத இங்கிருந்து நான் திரும்ப போகிறதா இல்லை என்று முடிவெடுத்து கொண்டார். அந்த ஊரிலே மதுரகவியாழ்வாருடைய வம்ச பரம்பரையிலே உதித்தவராய் ஸ்ரீ பராங்குஷ தாசர்னு ஒருவர் இருந்தார். அந்த பெரியவரை போய் சந்தித்தார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவர்கிட்ட போய் கேட்டார், நம்மாழ்வார் 1000 பாசுரங்கள் பாடியிருக்காராமே, உமக்காவது தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லிடாதையும், எனக்கு நன்னா தெரியும், இல்லை என்கிட்ட ஒரு பிரதி இருக்குன்னு ஏதாவது சொல்லும், அதை கேட்கத்தான் வந்திருக்கேன். அவர் சொன்னார், சுவாமி உமக்கு ஏமாற்றமான பதில் சொல்வதற்கு எனக்கும் கட்டமாக தான் இருக்குது, ஆனால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எங்ககிட்ட இல்லை சுவாமி, எனக்கும் அந்த 1000 பாசுரங்கள் தெரியாது. கைப்பிரதி எழுத்து பிரதின்னு ஒன்று எங்ககிட்ட ஓட்டுச்சுவடி இல்லாமல் எதுவும் இல்லை, அதாவது ஓலைச்சுவடியும் எங்கள் இடத்துல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோ இழந்தேனேன்னு ஓன்னு கதறுகிறார் நாதமுனிகள், தேற்றுகிறார். பராங்குஷதாசர் பக்கத்தில் அவரை தேற்றி விடுகிறார். கவலைப்படாதையும். என்ன சுவாமி கவலைப்படாதையும்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டீரே, ஊர்லேருந்து எத்தனை வாஞ்சையோட வந்தேன்னு தெரியுமா? நான் பாட்டுக்கு தேமேன்னு தெய்வமேன்னு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். யாரோ 4 பேர் எங்கேருந்தோ திருநாராயணபுரத்துலேருந்து வந்தா, கோயில்னா 4 பேர் வரத்தான் வருவா, நான் அதை தப்பு சொல்லலை. இந்த 10 பாசுரங்களை அவர்கள் ஏன் பாடினார்கள்? அவள் பாடினா சரி, நான் கையில் மொபைலை வச்சுட்டு எதையாவது பார்த்துன்னு உட்காந்துருக்கூடாதா? நான் ஏன் அதை கவனமாக கேட்டேன்? இவர் கவனமாக கேட்டிருக்காரு இல்லையோ, கோயிலுக்கு வரவன் 1000 பாட்டு பாடுறான், அதெல்லாம் நம்ம கேட்டு இருக்கணுமா? இவர் கவனமாக கேட்டிருக்கார். அதுலேயே அந்த இறுதி பாட்டு குழலின் மலிய சொன்ன ஓர் 1000 இவபத்தும் பாடின வாழ்க்கே தெரியல. இது 1000 பாட்டு இருக்குது, இதில் இந்த 10 பாட்டுன்னு வருது, குருகூர் ஷடகோபன் பாடியிருக்கார், இது அவளுக்கே தெரியல.
ஆனால் நான் அதெல்லாம் கவனமாக கேட்டுட்டேன். அதெல்லாம் கவனமாக கேட்டுட்டு நான் எத்தனை ஆசையாக வாஞ்சையாக குருகூருக்கு போனால் கிடச்சிடும்னு ஓடி வந்தால் இங்கே ஒருத்தருக்கும் தெரியல. உம்மை வந்து சேவிச்சா நீரும் தெரியாதுன்னு சொல்லிட்டே இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை சுவாமி அப்படின்னுட்டார். அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னார், நம்பிக்கையை இழக்க வேண்டாம். என்றைக்குமே நாம் நம்பிக்கையை விடவே கூடாது. நம்பிக்கை நம்பெருமாள் கை, இந்த ரெண்டும் நமக்கு என்றைக்கும் துணையும் சார்பும் ஆகும். நம்பிக்கை இருக்கணும், நம்பெருமாள் கையையும் பார்த்துட்டே இருக்கணும். அவர் தான் அப்படி கை காட்டுறாரோ இல்லையோ, கவலைப்படாதேன்றாரோ இல்லையோ, நல்லா யோசனை பண்ணுவோம். அவர் இப்படி கையை காண்பித்து கவலைப்படாதேன்னு சொல்லியும் கூட நாம் கவலைப்பட்டோம்னால் நாம் நம்மை மட்டும் அவமதித்துக் கொள்ளவில்லை, அவரையும் சேர்த்தே அவமதிக்கிறோம். நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறச்சே ஒரு கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவனுக்கு அது அவமானம் தானே. அம்மா நான் சோறு போடுறேன், நீ உட்காரு, 9 மணிக்கு உன் தட்டில் சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டான்னா நீங்கள் 9 மணிக்கு ரிமோட்டை வச்சுட்டு டிவி பாருங்கோ, பாட்டு கேளுங்கோ, புஸ்தகம் படிங்கோ, ஏதோ ஒன்று பண்ணுங்கோ. சொன்ன வேலைக்கு அம்மா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்றாளா இல்லையா? ஒரு வீட்டு பெண்மணியும், அது வீட்டுக்காரர் ஆஃபீஸ் போகிறதுக்காக இருக்கட்டும், பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இருக்கட்டும், அதுவும் இன்னி தேதிக்கு பாருங்க. இந்த நாள் முன்னெல்லாம் நாம் ஏதோ ஒரு தயிர் சாதத்தை ஒரு டப்பாவில் போட்டு அதில் ஏதோ ஒரு ஊறுகாயை வச்சுருவா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் மத்தியானம் சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி எந்த குழந்தை தயிர் சாதம் எடுத்துகிட்டு போகிறது? எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்லேயே மெனு போட்டு கொடுத்துடுறா, இந்தந்த நாள் இந்தந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டியது, அது கடையில் வாங்கின பொருளாக இருக்கக்கூடாதுங்கிற பல ஸ்கூல்களில். அது ஒன்று தான் நல்ல விஷயம். அதில் சிப்ஸ் கொடுக்குறீங்களா, வீட்டில் பண்ணி கொடுங்கோ. அதுவும் எண்ணெயில் பொரிச்ச சமாச்சாரம்லாம் கொடுக்காத இருந்துட்டா ரொம்ப நல்லதுங்கிறா. அப்போ என்னென்ன கொடுக்கணும்? நீங்கள் வெள்ளரிக்காலை இந்த மாதிரி சாலட் பண்ணி கொடுங்கோ, பழங்களை கொடுங்கோ, மாதுளம்பழம் கொடுங்கோ, வாழைப்பழம் கொடுங்கோ, என்னைக்காவது ஒரு நாள் தயிர் சாதம் கொடுங்கோ, இந்த மாதிரிலாம் சொல்கிறா. அப்போ அதெல்லாம் பார்த்து அந்த மெனுவை பார்த்து ஒரு அம்மா காத்தால் 3 குழந்தைகள்னா 3 குழந்தைக்கு வேறு மாதிரி சார்ட்டு போட்டு கொடுத்துருக்கா. அதை பார்த்து 3 விதமாக தயார் பண்ணி கொடுக்கணும். வீட்டில் ஒருத்தர் காஃபிங்கிறார், ஒருத்தர் டீ வேணுங்கிறார், இன்னொருத்தர் கஷாயம்னு கேட்குறார், இன்னொருத்தர் வெறும் பாலுங்கிறார். அதில் சக்கரை இல்லாத காஃபி, சக்கரை போட்ட காஃபி, சக்கரை இல்லாத டீ, சக்கரை போட்ட டீ, இத்தனை இருக்குது. இத்தனையும் ஒரு பெண்மணியும் ஞாபகம் வச்சுட்டு என்ன பம்பரமாக சுழன்று செய்கிறாள்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? அவள் மேலே நம்பிக்கை வச்சு உட்காந்துருக்கணும். அதைத்தானே பண்ணணும். நீ தரவே மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டா நீங்கள் என்ன தெரியுமா கேட்பீங்க? எங்களுக்கு என்ன 10 கையாக இருக்குதுன்னு கேட்பீங்க. இருக்கிற 2 கையை வச்சு நாங்கள் இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும். நாங்களும் காத்தால் எழுந்தால் ராத்திரி வரைக்கும் எங்களுக்கு ஓய்வு ஒழிச்சலே கிடையாது. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் படுக்கிற வேலைக்கு 11 மணி ஆகிடுது. திரும்ப காத்தால் 4, 5 மணி 5:30 மணிக்குள்ளே எழுந்துக்கணும்னா அதுக்கு நடுவில் தூக்கம் 12, 1 மணிக்கு மேலே தான் வந்து தொலைகிறது. நல்ல தூக்கம் எப்போ வரும்னா எழுந்துக்கிற வேலைக்கு தான் வரும். கவனிச்சிருக்கீங்களா? அருமையான தூக்கம் எப்போ வருதுன்னா அந்த 5:30 மணி வேலைக்கு வர தூக்கம் இருக்கு பாருங்க. ஏன் அப்போ வருதுன்னா அப்போ தான் எழுந்துக்கணும், அதனால் அப்போ வருது. அவ்வளவுதான். இத்தனை உழைக்கிறவாளை நம்ம நீ செய்வியான்னு கேட்டு இருந்தாலே பெரிய அவமானம் அது. அதை போல தான் இப்படி கை வச்சுட்டு இருக்கிற பெருமாளை பார்த்திருந்தும் கூட, அவனே ரக்ஷகன் என்று தெரிந்திருந்தும் கூட நாம் கவலைப்படுவோம், அச்சப்படுவோம், பயப்படுவோம்னால் அவரை அவமதிக்கிறோம்னு அர்த்தம். அதைத்தான் அந்த பராங்குஷதாசர் அவர் நாதமணிகளுக்கு சொல்றார், நம்பிக்கையை கைவிட வேண்டாம். நம்மிடத்திலே ஒரு நூல் உண்டு. என்ன நூல் உண்டு? கண்ணினும் சிறுத்தாம்புன்னு ஒரு நூல் இருக்கிறது. கண்ணினும் சிறுத்தாம்பு எங்கள் பெரியவரான மதுரகவி ஆழ்வார் பாடியிருக்கார். நம்மாழ்வாரை பற்றி 11 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். நாதமுனிகளுக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். கண்கள் விரிய கேட்கிறார். நான் ஏதோ 1000 பாசுரங்களை தேடி வந்தேன், ஒரு 10 பாட்டை கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் ஒரு 11 பாட்டு இருக்குன்னு நீர் சொல்றீர். என்ன ஆச்சரியமா இருக்குது. திருவாய்மொழியில் ஒரு பதிகத்துக்கும் 11 பாசுரங்கள் உண்டு. அப்போ 11 பாசுரத்தை கேட்டுட்டு இங்கே வந்தேன், நீர் ஒரு புதுசாக ஒரு 11 பாட்டை சொல்றீர். ஆனால் நான் தேடி வந்தது அத்தை இல்லையே. அந்த பராங்குஷதாசர் சொன்னார், இத்த பாடினா அது கிடைக்கும் தான். நீர் எதை தேடி வந்திருக்கீரோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சுவாமி. ஆனால் அதில் ஒரு சிரமம் இருக்குன்னார். என்ன சிரமம்? இந்த 11 பாசுரங்கள் கண்ணினும் சிறுத்தாம்புன்னு எங்கள் பெரியவர் மதுரகவி ஆழ்வார் பண்ணியிருக்காரே, அந்த மதுரகவி ஆழ்வாரை பற்றி சொல்கிறேன் சுவாமி. அவருக்கு நம்மாழ்வார் தான் எல்லாம். நம்மாழ்வாரே மேலான தெய்வம் அவருக்கு. அந்த ஆழ்வாரை துதித்துத்தான் அவர் 11 பாடல்களை இயற்றி இருக்கிறார். நான் என்ன கேள்விப்பட்டேங்கிறத உமக்கு சொல்லுகிறேன், கேளும்னு அவர் ஆரம்பித்தார். நாதமுனிகள் கைகூப்பி கேட்கிறார், என்ன கேள்விப்பட்டீர்? ஒன்றுமில்லை, இந்த 11 பாசுரங்களை கண்ணினும் சிறுத்தாம்பாகிற இந்த கிரந்தத்தை எவர் ஒருவர் நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிற திருப்புலி ஆழ்வாரின் அடியிலே வீத்திருந்து ஏகாகிர சித்தத்தோட மனத்தை ஒருமுகப்படுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பதுங்கிறது கூடாது. மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் அலபாயவும் கூடாது. நான் கூட இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துட்டேன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கல, ஆனால் மனசு இப்போ ஆட்டோவில் ஏறி காஞ்சிபுரம் போயிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதையும் அடக்கிற சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையா? நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு ஊர்லேருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படியாவது 1000 பாசுரத்தை வாங்கிட்டு திரும்ப ஊருக்கு போக பார்க்கணும், இதுக்கு மேலே நம்மளால முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, சுவாமி அவர் கண்ணை மூடின்னு இருக்கார், கையை அப்படி பெருசாக தபஸ்வி மாதிரி உட்காந்துருக்கார், எல்லாம் சரிதான். மனசு அவர் வசத்திலேயே இல்லையே. அப்போ மனமும் வசப்பட்டு இருக்க வேண்டுங்கிறது முக்கியம். மனம் வசப்படலைன்னா எதை பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் மனம் வசப்பட வேண்டும். 12000 முறை அந்த கண்ணினும் சிறுத்தாம்பை அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னா
ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு மனத்தை அடக்கி புலன்களை அடக்கி ஆழ்வாரையே தியானித்து கொண்டு 12000 முறை கிட்டத்தட்ட 1 மாத காலம் எழுந்து கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை நிறுத்தி நிதானமாக சொல்கிறதுக்கே 3லேருந்து 4 நிமிஷங்கள் நிச்சயமாக தேவை. 12000 முறை நிதானமாக சொல்ல வேண்டும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 25லேருந்து 1 மாதம் வரைக்கும் தேவைங்கிறார். அப்போ 1 மாத காலம் ஒரு இடத்துல அமர்ந்திருந்து சொல்ல வேண்டும். நாமளாக இருந்தால் என்ன சொல்லிடுவோம், ஏதோ தேடி வந்தேன் அந்த 1000 பாட்டுகளை, இவ்வளோலாம் கஷ்டப்பட முடியாது. நான் ஏற்கனவே நிறையா கஷ்டப்பட்டுட்டேன், ஊராக சுற்றி வந்திருக்கேன், போதும் நமக்கு அது இல்லை, அவ்வளவுதானே திரும்பிடுவோமே. அவர் அமர்ந்தார், 12000 முறை ஜபித்தார். நம்மாழ்வார் யோகத்தாலே அவருக்கு பிரத்யட்சம் ஆயிட்டார். அப்படின்னா மற்றவா கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டார், நாதமுனிகள் கண்களுக்கு மட்டும் தோற்றினார் நம்மாழ்வார். வந்தவர் கேட்ட கேள்வி தெரியுமா, நம்ம எதற்காக நினைத்தீர் அழைத்தீர் அப்படின்னு கேட்டார். இதுக்கு சுவாமி நம்ம கூப்பிட்டீர் அப்படின்னா என்னையே பற்றி சொல்லிட்டு இருக்கிறே, 12000 தடவை அந்த கண்ணின் சுத்தாம் சொல்லிட்டு இருக்கிறே, என்ன வாவான்னு கூப்பிட்டீரே எதுக்குன்னு கேட்டார். இவர் உடனே வேற எதுவும் கேட்கல. நம்மளா இருந்தால் அத்தை மறந்து போடுவோம், எத்தை கேட்கணுமோ அதை மறந்து போயிடும். வீடு வாசலை கொடு, கார் பங்களாவெல்லாம் கொடு, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுவோமே. அவர் விடாப்பிடியா எது வேணும்னு வந்தாரோ அதை கேட்டார். சுவாமி நீர் பாடிய 1000 பாசுரங்கள், அதை தேடித்தான் அடியேன் வந்திருக்கிறேன். ஏதோ அந்த 11 பாசுரங்களை சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் பாடி கேட்டேன். அதில் கடைசி பாசுரத்தில் ஒரு 1000 துளிபத்தும்னு பாடினா, இந்த 10-11 பாட்டை இத்தனை நன்னா இருக்கேன், இன்னும் 1000 பாசுரங்கள் இருந்தால் எவ்வளோ நன்னா இருக்குங்கிற தேடல் எனக்குள்ளே கிளர்ந்து எழுந்தது. அதனால தான் இந்த குருகூரை தேடி வந்தேன். எனக்காகவே நீர் ஒரு பதிகத்தின் இறுதியிலும் உம்ம பேரை சொல்லியிருக்கீர், உம்ம ஊரை சொல்லியிருக்கீர், இல்லை 1000 பாட்டு இருக்குது, 1000 பாட்டு இருக்குது, 1000 பாட்டு இருக்குன்னு தப்பாத ஒரு பதிகத்திலையும் சொல்லியிருக்கீர். ஏன்னா இதை விட்டுட போறாரு, ஏன்னா ஒன்றுத்துல சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒன்று மட்டும் இவர் காதில் விழுந்தா 1000 பாட்டு இருக்குன்னு தெரியாது. சொல்ற வருது உங்களுக்கு புரியுறதா? இப்போ ஒரு பதிகத்திலையும் 1000 விபத்தும் ஏன் பாடினாருன்னா, பாடாத ஒன்று என் காதில் விழுந்ததுன்னா 1000 இருக்கிறதே எனக்கு தெரியாது. அப்போ என் காதில் விழணுங்கிறதுக்காகவே நீர் ஒரு பதிகத்திலும் 1000 விபத்தும்னு பாடியிருக்கிறது போல் இருக்கு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அந்த 1000 பாசுரங்களை பிரசாதித்தருள வேண்டும். நம்மாழ்வாருக்கு அத்தனை சந்தோஷம். அவன் எதையோ கேட்டு இங்கே வருபவன் 1000 பேர் உளன். ஆனால் எதை கேட்கணுமோ அதை கேட்டு வந்திருக்கிருப்பாரு நீர். எனக்கு ரொம்ப மனநிறைவு மனமகிழ்ச்சி உண்டாகி இருக்கிறது. நீர் கேட்டதுக்கு மேலே உனக்கு போனஸ் போட்டு தரலாம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன போனஸ் அப்படின்னார் இவர். நீர் 1000 பாசுரங்கள் தானே கேட்கிறீர், 4000 பாசுரங்கள் உண்டு சுவாமி. அந்த நிதியாகிற 4000 பாசுரங்களையும் தருகிறோம். சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் பெரியவா சொல்லுவா, 4000 கற்றுக்கோ, 4000 4 கோடின்வா. குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவா, 4000 தெரிஞ்சு விட்டீர்களானால் உங்கள் கைவசம் 4 கோடி இருக்கிறது என்று நினைவிலே கொள்ளுங்கோள்வா. அப்படித்தான் ஆழ்வார் சொன்னார். நீ 1000 பாசுரங்களை தேடி வந்திருக்கே, நான் 4000 பாசுரங்களை தருவதாக இருக்கிறேன். அப்படியா சுவாமி தேவரீர் 4000 பாசுரங்கள் பாடி இருக்கிறதா? நான் பாடவில்லை, நம்மை போன்ற ஆழ்வார்கள் பலர் பாடி இருக்கிறார்கள். ஆழ்வார்கள் 10 பேர்கள் உண்டுன்னு சொல்லி அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் கிரமமாக நாதமுனிகளுக்கு எடுத்து சொல்லுகிறார். அதுக்கு மேலே அவர்களுடைய பாசுரங்களையும் நம்மாழ்வாரே வழங்குகிறார். நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியேன்னு நம்மாழ்வாரை கொண்டாடுகிறோம். அந்த 4000 பாசுரங்கள் நாதமுனிகளுக்கு தரப்பட்டது. ரொம்ப வாஞ்சையோடும் உகப்போடும் பெருமிதத்தோடும் அந்த பாசுரங்களை கை கொண்டார் நாதமுனிகள். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம், எம்பெருமானாருடைய விக்கிரகமும் நாதமுனிகளுக்கு வழங்கப்பட்டது. அவரை தான் இன்றைக்கும் ஆழ்வார் திருநகரியிலே நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். அந்த விக்கிரகமும் தரப்பட்டது. ரொம்ப சந்தோஷத்தோட நாதமுனிகள் மீண்டு எழுந்தருளினார். தம்முடைய மருமக்கள் 2 பேர் இருந்தார். 2 மருமகன்கள் அவருக்கு. கீழையகத்தாழ்வான் ஒருவர், மேலையகத்தாழ்வான் ஒருவர். அந்த 2 பேருக்கும் மாமாவான நாதமுனிகள் தான் எல்லாம். நாதமுனிகள் கிழித்த கோட்டை அவர்கள் தாண்டுவதில்லை. அந்த 2 பேரை நாதமுனிகள் அழைத்தார். தாம் எத்தனை அருப்பாடுபட்டு ஆழ்வாருடைய அனுகிரகத்தாலே 4000 பாசுரங்களையும் பெற்று வந்திருக்கிறாருங்கிறதை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். அவர்களை கொண்டுதான் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களை உலகத்திலே பரப்ப வேண்டும்னு தீர்மானித்தார். அப்ப நாதமுனிகள் சொன்னார், வால்மீகிக்கு லவகுஷர்கள் கிடைச்சா போல எனக்கு கிடைச்சிருக்கீங்கோ. ஏன்னா ராமாயணத்தை உலகத்திலே வால்மீகி பரவச் செய்தது லவகுஷர்களை கொண்டு. நாதமுனிகள் மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் ஆகிய 2 கொண்டுதான் 4000 உலகத்திலே பரப்பினார். அந்த 2 இயல் இசை நாடகத்தோடு போதித்தார். தமிழ வைணவம் வளர்த்தார் போல இன்னொரு மதம் வளர்க்கவில்லைங்கிறத உறுதிபடச் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிற அளவு நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம், எங்களால் தான் தமிழ் வளர்ந்ததுன்னு பேசுபவர்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே தமிழினுடைய அந்த 3 பரிமாணங்களையும், இயல் இசை நாடகம்னு சொல்கிறோம் பாருங்க, 3ஐயும் வளர்த்த பெருமை உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை சிவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே உண்டு. இன்னைக்கும் திருவரங்கத்தில் போனால் இயலும் உண்டு, அரையர் சுவாமி மூலமாக பண்ணிசைத்து பாடுதல்கிற இசையும் உண்டு, அதையே அபிநயித்து காட்டுகையாகிற நாடகமும் உண்டு. 3ம் இன்றளவும் நடக்கிறதுங்கிறது நீங்கள் வேற எந்த சமயத்திலும் பார்க்க முடியாது. இப்படி பாருங்களேன், ஸ்ரீவைஷ்ணவத்தில் 4000 பாசுரங்கள், சைவாளை கேட்டால் அவள் 12000 பாடல்கள்ங்கிறார். 3 மடங்கு பெருசாக வச்சுட்டு இருக்கா.
ஆனால் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சவா யாராவது ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. ஒருத்தர் கிடையாது. எங்காவது கோயில்களில் கூட்டமாக பாடுகிறீர்களான்னா ஏதோ ஓதுவார்னு ஒருத்தர் 2 பேர் இருப்பா சுவாமி, அவள் வரதே கிடையாது, பாடுறதே கிடையாதுங்கிறார். பெருசாக அவர்கள் ஆதரிக்கவே இல்லை. ஆனால் 4000 பாசுரங்களும் நம்முடைய வாழ்வு என்று ஆதரித்த பெருமைக்கு உரியவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் மட்டுமே. அது நாதமுனிகளுடைய பரமானுகிரகம், நம்மாழ்வாருடைய பரமானுகிரகம். ஆக கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் ஆகிய இருவரை கொண்டு 4000 திவ்ய பிரபந்தத்தை இந்த உலகத்திலே பரவச் செய்தார் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளுக்கு முக்கியமான சீடர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களிலே உய்யக்கொண்டாருங்கிற பெரியவர் ஒருவர். அந்த உய்யக்கொண்டார் அவரிடத்துல நாதமுனிகள் சொல்லுகிறார், நீர்தான் நம்முடைய திருப்பேரனாருக்கு சகல அர்த்தங்களையும் சொல்லித்தர வேண்டும். அதுக்கு மேலே பவிஷ்யதாச்சாரியர்னு ஒருவர் தோன்றவிருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடித்து நம்முடைய சம்பிரதாயத்திலே தர்சன பிரவர்த்தகராக அவரை ஆக்க வேண்டியதும் உம்முடைய பொறுப்பு. ஆனால் இதெல்லாம் உய்யக்கொண்டார் காலத்தில் நடக்கலை, மணக்கால் நம்பிகள் காலத்திலையும் நடக்கலை. ஆழவந்தார் காலத்தில் பவிஷ்யதாச்சாரியர் எம்பெருமானார் ராமானுஜர் அவதரித்து விட்டார். ஆனால் நேரடி சந்திப்புங்கிறது நிகழாமல் போய்விட்டது. மேலே பெரிய நம்பிகள் தான் ராமானுஜரை ஆட்கொண்டு அவரிடத்திலே வாஞ்சை கொண்டு அவருக்கு நல்ல விஷயங்களை போதித்து சம்பிரதாயார்த்தங்களை போதித்து அவரை சம்பிரதாயத்தில் முக்கியமான ஆச்சாரியராக கொண்டு வந்தாருங்கிறது மேலே விரிகின்ற விஷயம். குரு பரம்பரையிலே மேலே அமைந்திருக்கின்ற விஷயங்கள். அதனால் நாதமுனிகளுடைய வைபவத்தை ஒருவாறு இன்றைக்கு நாம் அனுபவிக்க பெற்றோம். நாளை தினம் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார் அவர்களுடைய சரித்திரங்களை இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவிக்கலாம். நாளைக்கும் சாயங்காலம் 5-5:30 மணிக்கு தான் உபன்யாசம். நாளிலிருந்து சாயங்கால வேளையிலேயே வைத்துக் கொள்ளலாம். அனைவரும் அவசியமாக கூடியிருந்து கேட்டு குரு பரம்பரையினுடைய ஏத்தத்தை தெரிந்து கொண்டு அனைவரும் சத்தப்பெற வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு நாளை சந்திக்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன். அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.